Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare Ramanuja Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanathayam Vande Vedanta Desigam Lakshminatha Samarambham Nadayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadam Bhujayugmarugma Yamohatasthavitarani Trinaya Mene Asmadgurur Bhagavadosya Dayayika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Budham Sharasya Mahadavaya Bhaktanatha Shri Bhakti Sara Kulasekara Bhaktaghirenu Parakala Yatindramishram Srimad Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param
वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति परां गतिम् यप्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लंका भयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारी परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् अञ्जिले ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும் பொற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றரும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே புலையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினார் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதே ராதேர்வி சித்தௌஷதம் கோரா கௌகதவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராவில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றவர் பொழில் அனந்தபுர நகர் மாயம் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் மக்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராவில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாம மக்கரிய சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே ஊரும் புல் கொடியும் மக்தே பகவானுடைய வாகனம் கருடன் பகவானை சொல்லும் பொழுது கருடத்வஜ அப்படின்னு சொல்லு பத்மநாப சுவாமி கோவில்ல உற்சவம் நடந்துருக்கு பத்மநாபருடைய துவஜஸ்தம்பம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய துவஜஸ்தம்பம் எல்லாத்திலையும் நல்ல சக்கச்சவேன்னு ஒரு கொடி நிறைய பேர் பார்க்கறது இல்லை இந்த கொடியெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா அதுல கருடாழ்வார் தான் அப்படி கையை கூப்பின்னு இருக்க அதுல பத்மநாபருடைய கருடர் அப்படி கையை கூப்பின்னு நின்று இருப்பார் கிருஷ்ணசுவாமியுடைய கருடன் உட்கார்ந்து இருப்பார் அதனால குட்டி குழந்தைவன் அதுக்கேற்ற மாதிரி அவர் பெரியவர் அதனால நின்று இருப்பார் இது குட்டி அதுக்கேற்ற மாதிரி உட்கார்ந்து ஜம்முன்னு அஞ்சலி பண்ணிட்டு இருப்பார் கருடத்வஜ அப்படின்னு சொல்லி சக்கச்சவேல அந்த கொடி நிஜமாவே பத்மநாப அனுகிரகத்தில் அடியந்தத்தில் அந்த ரெண்டு கொடியும் இருக்கு மகாராஜா கொடுத்தார்
பரமசுக்கம் அது வாங்கி அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான். அவனுக்கு பறக்கிற வாகனமும் கருடாழ்வார், கொடியும் அதுவே. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான். லோகத்தை எல்லாம் பிரளயத்திலே அப்படி கவலீகரம் ஆஹா சுவாஹா அப்படி சுவாஹா பண்ணுவான். சமஸ்த லோகங்களையும் சுவாஹா பண்ணுவான். பிரளயத்துல எல்லாம் மூழ்கிற சமயத்துல பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரைக்கும், பூமியிலேருந்து சந்திரன்லேருந்து ஆகாசத்திலேருந்து பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையும் வாரி சுருட்டி ஆபாடா அப்படின்னு கபலீகரம் ஊர் எல்லாம் ரொம்ப அழகா சொல்ல. உலகெல்லாம் உண்டு தேனேன்னு படுத்துட்டு இருக்கு வடபத்ர சாயியா. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே நிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய குணேசயானம் பாலம் முகுந்தம்னு படுத்துட்டு இருக்கு. இந்த ஆளிலையில ஒரு காலை தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு செந்தாமரை கைகள்னால செந்தாமரை பாதத்தை பிடிச்சு வாயில வச்சு ரொம்ப நேரம் இப்படியே இருந்தானா. ரொம்ப நேரம் இல்லை, பல வருஷங்கள். எத்தனை வருஷம் யாருக்கும் தெரியாது. அதாவது சத்துரியகத்துக்கு கணக்கு தெரியும், இத்தனை வருஷம் அப்படின்னு தெரியும். ஆனா பிரளயம் எவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாருக்குமே புத்தி சுவாதீனம் இல்லையே, புத்தியே இல்லை. அப்பதான் சுவாதீனம் எல்லாம் அப்படியே மயங்கி கிடக்கும். பகவானுடைய திருநாபி அது எத்தனை வருஷம் எந்த பிரிவாலும் சொல்ல மாட்டேங்கிறான். சதுரயுகம், கிருத்தயுகம் இத்தனை வருஷம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப அழகா சொல்ல. 1000 தேவ வருஷம், 2000 தேவ வருஷம், 3000 தேவ வருஷம், 4000 தேவ வருஷம் இப்படி சொல்லிடுறேன். பிரளயம் அப்ப ஒரு சதுரயுகத்துக்கே அப்படின்னா பிரளயம் மகா பிரளயம். நைமித்திக பிரளயம்னா குட்டி ஷார்ட் பிரேக், அதாவது ஸ்டேஷன்ல உட்காந்து இப்படி தூங்குவோம் தெரியுமா, ட்ரெயின் வர வரைக்கும் ஸ்டேஷன்ல உட்காந்து இப்படி கண்டு சொல்லுங்க, அதெல்லாம் நைமித்திக பிரளயம். மகா பிரளயம் ராத்திரி 8 மணிக்கு படுத்து அடுத்த நாள் 8 மணிக்கு எழுதிக்கிற மாதிரி ஒன்னும் தெரியாம அடிச்சு போட்டா மாதிரி தூங்கினா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தோம்னா அதான் மகா பிரளயம். கணக்கே தெரியும், அப்பா என்ன அருந்தது அம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி மகா பிரளயம் சகசிர வருஷங்களா சகசிர கோடி வருஷங்களா அவனுக்கு கொடுத்தனுக்கு தான் வச்சு. அப்பதான் அப்படி காலம் மழக்கி வச்சு அப்போதான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரணாரவிந்த ருச்சி என்னன்னு அவனு டேஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள சிருஷ்டி ஆரம்பிச்சு கொடுத்தான். சரி ரொம்ப நேரம் காலை இப்படியே வச்சுட்டு இருந்தோம், கொஞ்சம் காலெல்லாம் வலிக்கிறதுன்னு நீட்டி படுத்துட்டான். எங்கடான்னா திருவனந்தபுரத்து. ஆச்சரியமா அனுபவிக்கிறான். உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம். காலெல்லாம் மடக்கி வேண்டாம், கொஞ்சம் காலை நீட்டி விஸ்வாதியா படுக்கிறது இடம் பார்த்தான். அபாடா திருவனந்தபுரம். ஜம்முன்னு வந்துடா. ஊரும் புல்கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி ஓடணும். இந்த சீவேலிகெல்லாம் அப்படி பிரியதர்ஷினி மாதிரி போகக்கூடாது. நிறைய பேர் கோவிலுக்கு உள்ள போகும்போது பிரியதர்ஷினி மாதிரி இப்படி போகிறோம். அது நடக்கிற நிறைய சொன்னேன். பிரியதர்ஷினி மாதிரி பக்தியோட போகல, பிரியதர்ஷினி மாதிரி ஒரு நட அப்படி இந்த கோவில் விட்டு வரும்போது பார்க்கணும். சீவேலி இந்த ஒரு ரவுண்டு கையெழுத்துக்குள்ள ஓடுற கூட்டம், 1.25 ரவுண்ட்ல ஓடுற கூட்டம், 2.5 ரவுண்ட்ல ஓடுற கூட்டம், அது 4வது ரவுண்ட். அந்த கதவை அடைச்சிடுவானோ அப்புறம் சுத்திட்டு போகணும். என்னமோ பூலோகத்தையும் சுத்திட்டு போகிறாங்க. ஓடு 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 அடிஞ்சாரு கதவை அடைச்சுவாளா பாரு, தெக்கேண்ட கதவை அடைச்சா கூட்டு கூட இடம். இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் பசங்க பெல் அடிச்சா ஓடும், ஒன்னோட அடிச்சு முடிச்சு. பத்மநாபன் சன்னிதி அவளே கழுத்து பிடிச்சி தள்ளுற வரைக்கும் இருந்துருக்கு. சரியா சொல்லணும், அவளே போங்கோலே முடியல கிளம்புங்கோ துரத்தணும். அந்த மாதிரி இருக்க வேண்டாமா, இடம் பிடிச்சிட வேண்டாமா. பத்மநாபா ஒன்று வைகுந்தத்தில் இடம் கூடி இல்லைன்னா நகரமாகுது என்னோட பேசி, இல்லாட்டி நகரமாகுது அபன் பிடிச்சிருக்கு. அந்த அனந்தபுரத்துல சிக்கன புகுதிராகில் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம். தீரும் நோய் வினைகள் எல்லாம் இங்க உட்காந்து முட்டி வலிக்கிறது, கழுத்தை வலிக்கிறது, இடுப்பு சரியில்லை, என்னமோ சொல்லக்கூடாது. தீரும் நோய் வினைகள் எல்லாம், எல்லா வினையும் எத்தனை வினை உண்டோ கோடி கோடி ஜென்மாவுடைய வினைகள் எல்லாம் தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம். சத்தியமா சொல்றேன், கன்ஃபார்மா சொல்றேன். ஆழ்வார் திருவனந்தபுரத்துக்குள்ள வந்ததே கிடையாது. ஆழ்வார் இவர் தூக்கி கொண்டு போய் காமிச்சுட்டார். சுவாமி நம்மாழ்வாருக்கு அனந்தபுரத்தை தூக்கி கொண்டு போய் காமிச்சிருக்கார் பத்மநாபர். அதுக்கே சொல்றார் சிக்கன புகுதிராகில் உட்காந்து பார்த்துன்னு சொல்றாரு. திருவனந்தபுரம் தனியாவளி பார்த்து நல்லா தான் இருக்கு. சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம். பேரும் 1000 நீர் பேசுமினே. உட்காந்து விஸ்வம் விஷ்ணு வசத்காரன் சகசநாமத்தை புலம்ப வேண்டாம். பத்மநாபா 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 பத்மநாபா.
பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. அப்படியே பேசிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, பத்மநாபரே ராமனா நடந்து காட்டி இதுதான் ராமன் உங்களை பத்மநாபரே பேச ஆரம்பிச்சிடும். நாங்கள்லாம் உபன்யாசம் பண்ண வேண்டாம். பத்மநாபரே தாண்டா ராமன், நான் தான் ராமனா வந்தேன், நான் தான் கிருஷ்ணனா வந்தேன், நான் தான் கல்கி அவதாரம் எடுக்க போறேன், நான் தான் வராக மூர்த்தி. அதுதான் ஓரத்துல வராக தீர்த்த பக்கத்தில் உட்கார்ந்து ஸ்ரீவராகத்தில் உட்கார்ந்து எல்லாம் நான் தான். பாகவதம் சதுஸ்லோகி பாகம் அகமேவா சமேவாகிரே நான்யக்க சத்பரம் பச்சாதகம் எதே தச்சயோ அவசிஷ்யேத சோஸ்தி. எல்லாம் நான் தான், யாரும் கிடையாது. பத்மநாபர் சொல்ல கேட்க ஸ்வயம் பத்மநாபன் தான் ராமன், ஸ்வயம் பத்மநாபன் தான் கிருஷ்ணன். பத்மநாபன் 30 கோடி தேவர்களுக்கும் ரட்சையா சத்தியம். ராவணன் திறந்து பண்ணக்கூடாத அக்கிரமங்களை லிஸ்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. தேவர்கள்லாம் கூடிட்டாங்க. எல்லாம் கூடி ஐயோ என்ன பண்றது, ரொம்ப அட்டகாசம் பண்றான். மனுஷனை தவிர யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா மனுஷாளுக்கு அந்த பலம் கிடையாது. இத்தனை தேவர்கள் இருக்காது. சரி நம்ம எல்லாம் மனுஷாலா சேர்ந்த சண்டை போடலாம் அப்படின்னு தோணப்படாதா? பிரம்மாலேருந்து அக்னி வரைக்கும் அத்தனை பேர் மனுஷாலா வரலாமே. அப்படியே வந்தாலும் அவன் அழிக்கும்படியான மனுஷத்துவம் அவளுக்கு கிடையாது. மனுஷனா இருக்கணும், ஆனாலும் ஆதி பீஜாயன்னு கஜேந்திரன் சொல்ற மாதிரி ஆதி வஸ்துவா இருக்கு. அதனால தேவர்கள் அப்படி கூடி 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 பேசிட்டு இருக்காங்க. எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, பத்மநாப சுவாமி சுத்தி பேசிட்டு இருக்கா பாருங்க. கொச்ச 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 கொச்சன்னு கூட்டமா நின்று இந்த செலுத்தெல்லாம் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு அப்படியே கூடி 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 பேசுற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காள. தேவர்கள் ரிஷிகள்லாம் ரொம்ப அக்கிரமமா இருக்கு. ஒன்றும் சிரமம் ரொம்ப தாங்க முடியல. ஒரு எல்லையை கடந்து போயாச்சு. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம்னா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். இதுக்கு என்னடா ஒரே வழின்னா பகவானிடத்துல சரணாகதி. தேவர்கள் வரைக்கும் இதான். தேவர்களுக்கு அதுவும் திரேதாயுகத்திலேயே தேவர்களுக்கே சரணாகதின்னா கலியுகம். அல்ப ஜீவன் மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யா உபகிருதாக பிராயேன அல்பாயுஷ. அவ்வளவுதான். இருக்கிற 100 வயசுக்குள்ள எங்கதான் முற்றது, எங்கதான் ஓடுறது, அவ்வளவு தபசு பண்ண முடியும். ஒரு பேஜ் நாமம் எழுதுறதுக்குள்ளேயே கை வலிக்கிறது. ஒரு பேஜ் எழுதியாச்சு போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் மூடி வச்சு. அதுக்கே இன்னும் இவ்வளோ பாதி பேஜ் தான் ஆகிருக்கு. அதுக்காக சில பேர் சின்ன சின்ன நோட்டாக வாங்கிப்பேன், பெரிய நோட்டாக வாங்க மாட்டேன். ஆனால் சீக்கிரத்தில் எழுதி ஃபில் ஆகும். அதனால சின்ன நோட்டாக கிடக்கணும். பாடம் ஒரு 2 நோட்டை முடிச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா 80 பக்கம் நோட்டாக இருக்கும். சரியா நாம எழுதாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 10,000 50,000 பக்கம் நோட்டை கொடுத்துட்டு எழுதிருக்கோம். அதில் ஒரு நீளத்தை இருக்கணும். சரியா சொன்னா 16 நீள மாதிரி 18 அடிக்கு ஒரு நீளத்தை கொடுத்துட்டு ஒரு நோட்டை கொடுத்துட்டு அது ஒரு பேசிக்கே ஒரு 1,00,000 1 கோடி வர மாதிரி கொடுத்து ஒரு நாள்ல எழுதுங்கோ அப்படின்னு. அப்பதான் ஜென்மா சாபல்யமா. இட்னூடு நோட்டு அதாவது ஒரு ஜான் கூட வராது. அதுலேயும் 40 பக்கம் நோட்டு 20 பக்கம் நோட்டு. 40 பக்கம் 20 பக்கம் தான் இருக்கும். அது நடந்து அப்பப்போ கிழிச்சுடுவாரு. அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று கிழிக்கிறேன்னு கிழிச்சு அப்புறம் எங்க இருக்கு, நீ 15 பக்கம் கூட இருக்கு. இது எழுதுறேன் அப்படின்னு பத்மநாபரை அனுபவிக்க சரணாகதி. சரணாகதி உன் சரணமே கதி. நான் வக்கத்தவன் ஒத்துக்கணும். நான் தண்டம், நான் பிரயோஜனம் இல்லை. நான் சௌக்கியமா இருக்கணும்னு பேராசை மட்டும் இல்லதான். பேராசை சௌக்கியமா இருக்கணும் பேராசை. பிரயத்தனமோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னமும் கோடி கோடி ஜென்மாவை நல்லதே பண்ணிட்டு இப்பதான் ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கோம். எனக்கு கோடி ஜென்மாவை உருப்படாம சுத்திட்டு இப்பதான் உருப்படுறதுக்கு ஒரு சான்ஸே கிடைச்சிருக்கு. அதுலயும் எத்தனை தடவை டெய்லி போய் 4 தடவையா போவோம். ஒரு தடவை போனா போதாதா? பத்மநாபர் தெரியாத பத்மநாபருக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? அதுதான் இருக்கு. அந்த பகவானை அனுபவிக்கணும், பகவானிடத்துல பிரார்த்திக்கணும், சரணாகதி பண்ணணும். தேவர்கள்லாம் கூட சரி இது பகவானிடத்தை போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் கூட்டமா குச்சு பேசிட்டு இருந்தா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பேர்ல திடீர்னு பிரபு வந்துட்டான். கருடன் மேல ஆச்சரியமா ஊரும் கொடியும் மந்தே உலகெல்லாம் உண்டு விழுந்தான்னு வந்துட்டான். சத்தியம் அத்தியூரான் பிள்ளை ஊர்வான். இந்த கருட வாகனத்தை பகவான் வந்துட்டானாலே அது சமயத்துல திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில்ல பார்க்கலாம். இந்த காதால சாங்க இப்ப உற்சவம் நடக்கும். உற்சவம் இல்லாத சமயத்துல நிறைய பேர் இந்த கோவில பேசுறதுனே ஒரு கூட்டம். இந்த குட்டிச்சவத்துல உட்காந்து அதுவே குட்டிச்சவம். அதுல 4 பேர். அந்த குட்டிச்சவத்துக்கு கீழே உட்காந்து 4 பேர் உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு இருப்பான். நேரம் போடுறது டக்குனு சீவேலி பகவான தலை மேல தூக்கி வச்சு ஓடிவான். பத்மநாபன் அந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் குச்சு பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா கருடாரூடனா பகவான் வந்துட்டான்.
சமயத்தை பார்க்கலாம், ஸ்ரீவேலி சமயத்து. இப்போ உற்சவம் நடக்க, உற்சவ ஸ்ரீவேலினா சரி, மணி 8 ஆயிடுத்து, 8:20 ஆயிடுத்து, 8 மணி ஆயிடுத்து, ஒரு 8:35 ராஜா வருவார், 8:40 பகவான் வருவார். அப்படி நம்ம ஆடி ஆடி பிரியதர்ஷினி கணக்காக போனோம்னா அன்னைக்குன்னு பார்த்து படிஞாயிறு தாண்டி ஒரு ஆரத்தி ஆயிடும், உடனே அல்லவி அடிச்சு ஓடும். அந்த மாதிரி பகவான் என்ன சமயத்துல எவ்வளவு வேகத்துல வரான்னு தெரியுது. நம்ம என்ன வேகத்துல கூப்பிடுறோமோ அந்த வேகத்துல வரும், அவ்வளவுதான். பகவான் ஏன் எனக்கு இன்னும் கருணை பண்ணல அப்படின்னு யாராவது சொல்றான்னா, பகவானுடைய கருணை இவாள் அப்புறமாத்துக்கு அதுக்கு என்ன அவசரம்? இந்த கரண்ட் போனா வரணுன்ற அவசரம் கூட பகவான் வரணுன்றது இருக்க மாட்டாங்க. கரண்ட் போய் ஆச்சு 2 நிமிஷம், கரண்ட் வந்துட்டு என்ன ஒரு குதூகலம். 2 நிமிஷம் ஒரு 120 செகண்ட் பொறுக்க மாட்டேங்குது உடம்பு. கரண்ட் போயிட்டு இப்பதான் அடைச்சு தொலைவான், எல்லாம் அவனுக்கு எல்லா விதமான சாபத்தையும் கொடுக்கணும் ரிஷிமார்கள் நினைப்பு. இங்கே தலைமையில 1008 சாபம், எங்கள் மேல் சாபம் உட்கார்ந்து கிடக்கும். அதாவது போட்டு உட்கார்ந்து தலையில கொட்டவா அடிக்கவா காலை வலிக்க விடவான்னு பிரார்த்தம் உட்கார்ந்து இருக்கு. இதுல எலக்ட்ரிசிட்டி போர்டு காரணம்லாம் போய் சாபம் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். அப்படி அவனை இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும். 2 நிமிஷம் அது பொறுக்க. அந்த மாதிரி ஒரு பொறுமை இல்லாம இருக்கும் பகவான பார்க்கணும். இப்ப இந்த க்ஷணாது தட்சணாது அந்த மாதிரி ஒரு வேகத்துல தேவர்கள் இருக்கிறா. உடனே பிரபு வந்துடா. பகவான் பார்த்துட்டே இருந்தான். அவெல்லாம் பேசிட்டு சரி நேரம் நம்ம க்ஷீராதிக்கு பகவானுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடலாம்னு கிளம்பினாலும் கருடாருடனா பகவான் வந்துட்டா. அதானே பகவான் காருண்யம், அவ்வளவு காருண்யம். ஜீவர்கள் கஷ்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஓடி வந்து அவனை கூப்பிடணும். ஆதி வீஜாயன் கஜேந்திரன் கத்தி முடிக்கல, தெய்வம் வந்துடுத்து. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள தெய்வம் வந்தாச்சு, வஸ்திரத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் தான் மாம் சரணாகதமே முழிச்சா சொல்லி முடிச்சு வரல. கோவிந்தா புண்டரீகாட்சா கூப்பிட்டுட்டாலே அப்புறமா வந்துட்டான். அப்புறமா அவரே பார்த்தா ஓ ரட்சிச்சுனா ரக்ஷமாம் சரணாகதம். இந்த மாதிரி எப்பொழுதும் ரட்சிச்சிடும், பின்னாடி கூட ரட்சிச்சிடும், அதுக்கப்புறமா ரக்ஷமாம் சரணாகதம். அந்த மாதிரி ஒரு வேகம் பகவான் கத்தன ஒரு ஆதுனம் முண்டி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். தேவர்கள்லாம் பார்த்தா பிரபோ சரணாகதி பண்றோம், பிரபன்னர்கள் நாங்கள்லாம் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்ல பயம் தியஜத. பகவான் மங்களகரமா பேசுறான். பயம் தியஜ, முதல்ல பயத்தை விடுங்கோ. நடுங்கிறான் தேவர்கள்லாம். அவன் அட்டகாசம் பண்றான். சூரியன்லாம் நடுங்கிறார். பிரபோ சுதந்திரமா ஒரு 35 டிகிரி 40 டிகிரி போட்டு இந்த ஜனங்களை வறுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்கிறது. லங்கையில் 22 டிகிரியை தாண்டாதேன்னு சொன்னான். 20 23 ஒரு 1/2 டிகிரி மேல ஏறணும் முறைக்கவங்கள எனக்கு அடி வைத்த கலங்குறது. சூரியன் அப்படியே கூடி குடிக்கிறது. பளிச்சு கண்ணங்களை வீசிட்டு வர சூரியன் அப்படின்னு நடுங்கிறார். ஆக்கர்ஷம் பண்ண வேண்டிய சந்திரன் என்னையாரா கட்டின்றா தேவலை, அந்த பாடு கட்டின்று எனக்கு யாரும் ஆக்கர்ஷம் கிடைச்சா தேவலன் சந்திரன் கிளம்புறான். வாயு பகவான் சொல்றா பிரபு ஒரு நாள் சந்தோஷம் என்ன வேகமா வீசி ஒரு 2 மரத்து தள்ளம்னா விடமாட்டேங்கிறான் பிரபு. ஒரு சின்ன செடியை கூட தள்ளப்படாதுன்னு அப்படி பொறுமையை அப்படியே வீசுன்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும். சுதந்திரம் இல்லையே பிரபு. தேவர்கள் அப்படியே நடுங்கிறாங்க. அப்படி பயந்து நடுங்கிண்டு அப்ப கூட திரும்பி பார்க்கலாம் எங்க ராவணன் வந்துட்டானா வரானான்னு. பயம் தியஜத, பயக்ஷத் பய நாசம். அவனே ராவணன் ஒரு பயத்தை கொடுத்தான், அவனே பய நாசம் பண்ண வந்துட்டான். பயக்ஷத் பய நாசன. பயம் தியஜத, பயத்தை விடுங்கும். இன்னும் மங்களகரமான வார்த்தை. 1008 பயம் வச்சிருக்கு. ராத்திரிய பார்த்தா ஒரு பயம், பேய் பிசாசன் கேட்டா ஒரு பயம், பணம் பறி போயிடுமோன்னு பயம், பின்னாடி காலத்துல குழந்தை ஒதுக்கி தள்ளிடுமோன்னு பயம், தன்னுடைய குழந்தை என்னாகுமோன்னு பயம், தன்னுடைய வயசான காலம் எப்படி நடக்குமோன்னு பயம், தனக்கு பிடிச்சவாளுக்கெல்லாம் நல்லது நடக்கணுமேனு பயம், நடக்காம போயிடுமோன்னு பயம், தன் பொண்ணு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோன்னு பயம், தன் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயம், ஆத்துக்காரி வேலை விடாம இருக்கணுமேனு பயம். ஆரம்பிச்சோன்னா அது நவாகம் சத்தாங்க கசேன்னு சொல்லிட்டே இருக்கிறான். 8 மணிக்கு வர முடிப்பாரான்னு ஒரு பயம், முடிச்சா சீக்கிரம் போய் பார்க்கலாம் 10 நாள் அப்படின்னு ஒரு பயம். எந்த பொறுமையா போனாலும் அவர் என்னைக்குதான் ஆனாலும் முடிப்பாரோ ஒரு பயம். அது ஒரு நாள் லீவு போட்டு அடுத்த நாள் வரணும், அது சத்சங்கத்தை வர ஏன் வரல வர கேட்கு, அது வேற ஒரு பயம். எவ்வளோ பயம் இருக்கு. சத்குருவை பார்த்தாலும் கஷ்டம், பார்க்கலனாலும் பயம், ரெண்டுமே. இத்தனை பயம் பகவான் சொன்ன பயம் தியஜத, பயத்தை விடுங்கோ. சகல விதமான பயத்தையும் விடுங்க. நீங்க யார் பயப்படுறது? அது மனசு இருக்குன்றதே பயம் இருக்காது, வேற ஒண்ணும் இல்லை. மனசு இருக்கிறதுனால பயம் இருக்காது. பகவான் சொல்ற பயம் தியஜத, அதாவது ஓ மனசை என்கிட்ட கொடுத்து அனன்யாக சிந்தயந்தோ மம பயம் தியஜத மையேவ மன ஆஜஸ்த்வ மை புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயம். மனசை கொடுத்துரு, புத்தியை கொடுத்துரு, வேற எதுவும் நீ கவலைப்படாதே.
பகவானிடத்துல மனசு ஜாக்கிரதையா இருக்குன்னா பயம் வருமா? பயம் இருக்குனால இன்னும் மனசு நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இன்னும் நமக்கு அபிமானம் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் நம்ம சுதந்திரமா இருக்கோம்னு அர்த்தம். பகவானுக்கு இருக்கிறோம் அப்படின்னா பயமா? சத்தியமா இல்லையே. பார்த்து அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கோம், பயம் இருக்கா? ஒன்னும் பயமே இல்லையே, ஒண்ணுமே தெரியலையே. அம்மாவோட மடியில கை குழந்தையா இருக்கும். பிளைட்ல போறது, பஸ்ல போறோம், பயமா இருக்கா? இல்லை. அது 25 வயசு ஆயிடுச்சு, 2 வாட்டி பஸ் மோதி இருக்குன்னா பஸ்ல ஏறி உட்காந்து அடிக்கிறது கிடக்கு. வேற ஒண்ணும் 2 வயசு குழந்தையா இருக்கும்போது பயமே தெரியல பஸ். நான் 20 வயசுல தெரியறதுதான் சுவாபிமானம், மமக்காரம் பிடிச்சு உலுக்கி எடுக்கிற என் குழந்தைக்கு என்ன ஆகும், எங்க ஆதிகாரம் என்ன ஆகும், 1008 பயம் சொல்றோம். பகவான் சொன்ன அந்த பயத்துக்கு காரணமான வஸ்துவை மனசை என்கிட்ட விட்டுடும், கூடவே பயத்தையும் விட்டுடும். பயம் தியஜத பத்ரம் வர, பயத்தை விட அவங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ரொம்ப அழகான வார்த்தை. பயம் தியஜத பத்ரம் வர ஹிதார்த்தம் யுதிராவனம் ச புத்திர பௌத்திரம் சாமாத்மியம் சாமித்ரஞாதி பாந்தவான் அத்வா க்ரூரம் துராத்மானம் மஹர்ஷீனாம் தேவர்ஷீனாம் பயாவஹம் தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சாதானி ச வஸ்யாமி மானுஷம் லோகே. உண்மையா சொன்ன வஸ்யாமி மானுஷம் லோகே பாலயம் பிருத்திவீமிமாம். பயத்தை விடுங்கோ, உங்களுக்கு எல்லாம் நம்புறேன். அத்வா க்ரூரம் துராத்மா, உண்மையா பவாச ஹிதார்த்தம் யுதிராவணம், ராவண யுத்தத்துல கொண்டு போடுறேன். உடனே தேவர்கள்லாம் பார்த்தா, நீ ராவண மட்டும் கொண்டு போட்டா போதுமா? அது ஒரு வருஷ செடியா, நிறைய களையெல்லாம் இருக்கு. அது குட்டி குட்டி செடியெல்லாம் போட்டுருக்கு. நம்ம கும்பகரன் ஒரு செடி போட்டுருக்கு, சூர்பனகன் ஒரு செடி போட்டிருக்கு, கரபூஷ்ணாது நிறைய ஒரு பெரிய கூட்டம், மாரீசன் சுபாவு பெரிய கூட்டமே அலையுது. உடனே பகவான் சிரிச்சான். சா புத்திர பௌத்திரம் சாமாத்தியம், அவனுடைய புத்திரன் அவனுடைய பௌத்திரன் அவனுடைய பந்துக்கள் அவனுக்கு தெரிஞ்சா. சா புத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சா மித்ர ஜாதி பாந்தவான். அப்போ பகவான் சொன்ன சா மித்ர, அவன் சம்பந்தப்பட்ட மித்திரர்களையும் கொண்டு போகுது. இதுல எப்படி பார்த்தானோ, ஓஹோ அப்ப வாலிவதம் இருக்கு, கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுச்சு, கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுத்து அப்படின்னு முடிவு ஆயிடுத்து. சாமித்ர ஞாதி பாந்தவான், அவருடைய ஞாதிகள் தாதிகள் பந்துக்கள் எல்லாரும் கொண்டு போற, கவலையே படாதீங்கோ. சாபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சாமித்ர ஞாதி பாந்தவான் அத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷீனாம் பயாவகம். அந்த துராத்மாவை, அந்த க்ரூரனை, அடுத்தவாறையே கஷ்டப்படுத்தும்படியான அந்த ராட்சசனை, தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பயம் கொடுக்கும்படியான கொண்டு போறேன். அப்படியா பிரபு, என்னைக்கு ஏது சும்மா கொண்டு போட்டு உடனெல்லாம் வந்துடமாட்டோம். தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானி ச வஸ்யாமி மானுஷம் லோகே பாலயன் பிருத்திவீமிமான். அவனை கொண்டு போறது 11,000 வருஷம் பூமியில இருக்கு. தேவர்கள் 11,000 வருஷமா. உடனே பகவான் பார்த்தான், அப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும். எத்தனை நாள் தான் சும்மா திருப்பார்கடல்லையே படுத்துட்டு கிடக்கிறது, எத்தனை நாள் தான் வைகுந்தத்தை உட்கார்ந்து இருக்கிறது. அதனால 11,000 வருஷம் ஒரு ஜாக்பாட் ஜனங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசை. 11,000 வருஷம், 11,000 அம்மா என்ன சுகம். 11,000 வருஷம் பூமியில இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த பூமியை பரிபாலனம் பண்ணணும். வஸ்யாமி மானுஷம் லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். இந்த மனுஷலோகத்தை மனுஷனா வசிச்சு இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ண போற. வராகமூர்த்தியா வந்து உத்தாரணம் பண்ணா, வாமனமூர்த்தியா வந்து திரிவிக்கிரமணா வளர்ந்து அளந்தான். பத்தலையா தூக்கினதும் பத்தலையா, அளந்ததும் பத்தலையா. இதை பரிபாலனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான. தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானி ச வஸ்யாமி மானுஷம் லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். இந்த பிருத்திவியை பரிபாலனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கு. அதனால கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உடனேயே தன்னை நாளா பண்ணிட்டானா. அந்த நாளையும் அப்படியே பாயசமா பண்ணானா. நேர தசரத சக்கரவர்த்தியுடைய புத்திரகாமேஷ்டி யாகத்தை தானே மகத்பூதமா வந்தா பாயசத்தை அப்படி கொடுத்தான் தசரத சக்கரவர்த்தி நடத்த. பெரியவா சொல்லும் பொழுது வாசுதேவன் ஆதிசேஷன், வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன், இந்த 4 தான் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களாக வந்தார்கள் அப்படின்னு சொல்ற. ஆச்சரியமா பகவான் வந்துட்டான், பாயசமா வந்துட்டான். தசரத சக்கரவர்த்தி பங்கு போட்டு கொடுத்துட்டான். கௌசல்யாவுக்கு பாதி பங்கு கன்ஃபார்மா கொடுத்துட்டான். விஷ்ணோர் அர்த்தம் மகாபாலம் பாதி கொடுத்துட்டான். மீதி பாதியை சுமத்ராவுக்கு கொடுத்தார். அந்த மீதி பாதியில ஒரு பாதியை கைகேயி கொடுத்தார். சுமத்ரா அந்த பாதியை சாப்பிடல. முன்னாடியே சுமத்ரா சாப்பிட்டு இருந்தான்னா லக்ஷ்மணன் 2வதா வந்திருக்காங்க. அப்புறம் கதை ருச்சியா இருக்காது.
அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு ஒருத்தர் வேணும். இல்லைன்னா சுமத்ரா வந்து கைகேயி பரதனுக்கு ராஜ்யம்னு கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் லக்ஷ்மணன் இருக்கு, எனக்கு அடுத்த லக்ஷ்மணன் தான் சொல்லிடுவார். அதனால பகவான் பார்த்தானா கையை டக்குன்னு சாப்பிட்டா சுமத்ரா வேடிக்கை பார்த்துட்டு அழகா சாப்பிட்டுட்டா. உடனே மீதி இருந்த கால் பங்கையும் கொண்டு சுமத்ராவுக்கு கொடுத்துட்டான். நான் 3 பேருமே கர்ப்பவதியா ஆயிட்டேன். ராஜாவுக்கு பரம சந்தோஷம். தன் ஜென்மாவில புத்திரன் நரகத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய புத்திரனே இல்லை போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான். பித்ருகடன் தீரவே தீராது போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா எல்லா கடனையும் தீக்கடத்துக்கு எம்பெருமானே வந்துட்டான். குரு கிருபை. பித்ருகடன் தேவகடன் எல்லாம் ஒட்டிண்டு கிடக்கான் தசரதருக்கு. என்ன பண்றதுன்னு நினைச்சு பகவத் சரணாரவிந்தத்தை வேணும்னு நினைச்சா அதுக்கு முதல்ல ரிஷிசங்கர் குரு காலில் விழுந்தார். வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ணார். உடனேயே பகவானே ஆச்சரியமா குழந்தையா வந்துட்டான். இப்பேற்பட்ட கடன் பகவான் நினைச்சா தள்ளுபடி பண்ணிடுது. இந்த கவர்மெண்ட்லாம் தள்ளுபடி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பிராரப்த கர்மாவி பிராரப்த கடனையே பகவான் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவான். வாகினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோரம் பாவான் ஆண்டாகும் ஆச்சரியமா திருப்பாவில சொல்ல. அந்த மாதிரி ஆச்சரியமா பகவானுடைய கிருபையில 3 ராணிமார்களும் கர்ப்பவதியாக பரம சந்தோஷம். காளிதாசன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறான். ஆச்சரியமா மகாத்மாக்கள் எல்லாம் இந்த சொப்பனத்திலையும் தியானத்திலையும் பார்க்கிறார். இந்த 3 ராணிமார்களும் விதவிதமான அனுபவங்கள். ஆனா 3 பேருக்கு ஒரே விதமா தான் இருக்கு. தனித்தனியா பார்க்கிறார். தனித்தனியா பார்க்கிற சப்தரிஷிகள்லாம் பக்கத்துல உட்காந்து வேத பாராயணம் பண்றாங்க. ஆச்சரியமா மகாத்மாக்கள் மகரிஷிகள்லாம் இவளை பிரதட்சணம் எல்லாம் பண்றாங்க. அடுத்த நாள் காத்தாலே சொல்றா, அழகா ஒரு ஸ்திரீ கையில ஒரு மயில்பீலி விசிறி எல்லாம் கொண்டு எங்களை விசிறி விட்டா அப்படின்ற ஸ்வயம் ஸ்ரீதேவி வந்துட்டாங்க. யாருக்கு விசிறதுன்னு தெரியல. கௌசல்யா கொஞ்சம் விசிறா, கைகேயி கொஞ்சம் விசிறா, சுமத்ரா கொஞ்சம் விசிறா. ஏன்னா இதுல யார் தனக்கு கல்யாணம் அவளுக்கே தெரியுது. பகவான் 4ஆவது வந்திருக்கா. எந்த அந்த 4 எது தன்ன கல்யாணம் 4 பேர் விசிறி விற்கிறா. பரவாயில்ல. ஆச்சரியமா தர்மார்த்த காமமோக்ஷ இந்த 4மே சதுர் புருஷார்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த 4 புருஷார்த்தமே 4 ரூபம் வந்துருச்சு. ஆச்சரியமா கருட பகவான் பார்த்தா நானும் கைங்கரியம் பண்றேன்னு சொல்லி அழகா 3 பேரையும் முதுகை தூக்கி உட்கார வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்ச. சாதாரணமாவே கர்ப்பஸ்திரி எதை ஆசைப்பட்டாலும் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு தாற்பயம் உண்டு. அது அவ அவஸ்தையெல்லாம் தான் ஆசைப்படுவார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கர்ப்பஸ்திரி எனக்கு ஞானத்தை கொடுங்கோ, வைராக்கியத்தை கொடுங்கோ, நான் நித்தியம் பத்மநாபரை பார்க்கணும்னு கேட்ட மாதிரி இந்த ஐஸ்கிரீமை கொண்டா, வெங்காய சாம்பாரை கொண்டா, அங்க ஊர்ல வடை நன்னா இருக்கும், திருவனந்தபுரத்தை கேட்க இவ்விடம் சேவடிக்கப்படும் ஒரு போர்டு, இவரிடத்த இட்லி அப்படி அங்க இது. எனக்கு தெரிஞ்சு கர்ப்பவதிகள் கேட்கறதெல்லாம் திங்கிற வஸ்துவத்தான். ஆத்மாவுக்கு வேண்டிய வஸ்துவும் கேட்கறது இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவுக்கு தேவையான பக்தியையும் கேட்கறது. இதுக்கு சொல்றோம்னா இனிமேல் வரக்கூடிய ஸ்திரீ குழந்தைகளாவது ஆத்மாவுக்கு வேண்டியதான வஸ்துவை கேட்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கு. பெற்றவாளுக்கெல்லாம் இன்னும் முடியாது, அதனால அடுத்த சின்னாவே ஆகுது பக்தியான வைராக்கியம் வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்திச்சு. இல்லாட்டி உங்க ஆத்துல ஒரு மருமகள் வந்தா, இல்லாட்டி உங்க ஆத்துல ஒன்று கல்யாணம் ஆகி போறான்னா அவளுக்கு இப்பயே சொல்லி பகவான் பிரார்த்தனை பண்ணுங்க. எங்களை மாதிரி அவ பாட்டுக்கு அல்வா வேணும், லட்டு வேணும், பூந்தி வேணும், முறுக்கு வேணும், சாம்பார் வேணும், வடை வேணும், அலையான அவளாவது பத்மநாபன் வேணும், ஆச்சரியமா ராமானுஜர் வேணும், சங்கரர் வேணும், மீரா வேணும், சக்குபாய் வேணும், துக்காராம் வேணும். எனக்கு அபங்கம் நிறைய கேட்கணும், எனக்கு ராமாயணம் நவாகம் கேட்கணும், எனக்கு பாகவத சப்தாகம் கேட்கணும், எனக்கு நித்தியம் பத்மநாப பிரதட்சணம் பண்ணணும், எனக்கு பத்மநாபருடைய உற்சவம் பார்க்கணும், எனக்கு பத்மநாபரோட ஆராட்டுக்கு நடந்து போகணும்னு கேட்கணும். யாரோ ஒரு கர்ப்பவதி நடந்தாலும் சந்தோஷம். நானும் தேடிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆராட்டிலையும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கர்ப்பவதி நடக்க மாட்டாளா? பத்மநாபரோட நடக்க மாட்டேங்கிறாள். எல்லாரும் ஒரு தூரம் நடக்கப்படாதுன்னா உடம்புக்கு பத்மநாபரோட நடந்து உடம்புக்கு ஏதான வருமா? நடக்காத உடம்புக்கு எல்லாம் வரும். பத்மநாபர் கோவிலுக்கு நடந்து வந்து பிரதட்சணம் பண்ணிட்டோம்னா ஒன்றும் வராது. இந்த 3 தேவிமார்களுக்கும் ஆச்சரியமா கருடாழ்வார் முதுகுல ஒரு பிரயாணம் சவாரி எல்லாம் பண்ணி காற்றார். இப்படியே ஆச்சு 9 மாசம் ஆயிடுச்சு. ஆஹா குழந்தை பிறக்க போற ரொம்ப தேர் ஆயிட்டா. ஒரே டென்ஷனா. சக்கரவர்த்தி 3 பேரும் சாயுடைய பேரு ஜிம்னு அப்படின்னு நடக்கிறா. ஏற்கிறது அப்படி ஒடுக்கழிச்சு படுக்கிறா. ஆனா சந்தோஷமா இருக்கா, தானே சிரிக்கிறா, தானே அழறா. பார்த்தா தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டருடைய சொன்னார், என்னமோ தெரியல, அப்பெல்லாம் ராணிகள் தனித்தனியா சிரிக்கிறார். தனியா சிரிச்சு அர்த்தராத்திரில எழுந்து உட்காந்துன்னு அழறா. என்ன விஷயம்னு கேட்டா தெரியல, தானா அழுகியா வரதுன்னு. அதெல்லாம்
பரபிரம்மத்தை அனுபவிக்கும் போது உண்டாகக்கூடிய ஒரு அனுபவம். காரணமே இருக்கா, அனிர்வசனீயமான ஒரு அழுகை, சுகமா இருக்கும். கண்ணிலேருந்து முத்து உதிராமா இருக்கும். பனி எறும்பு உதிரமாலோ செய்கேன் உலகத்தீரேன் தொண்டடி புரியாது. அந்த மாதிரி என்னமோ தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, ஏதான கபவாத பித்த கோளாறா, ஏதாவது மருந்து கொடுக்கலாமான்னு வசிஷ்டர் கண்கள்ல ஆனந்த பாஷம் வழிய சொன்னார். இந்த ரோகம் வராதான்னு தான் நாங்கள்லாம் தபசு பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோகம் வரணுன்றதுக்காக தபசு பண்றோம். அந்த ரோகம் வரமாட்டேங்கிறது இவாளுக்கு பாயசத்தை குடிச்சு வந்துடுச்சு. ரோகம் பாயசத்தை குடிச்சு இந்த ரோகம், மற்ற எல்லா ரோகமும் வந்துடுறது. பக்தின்னு ஒரு ரோகம் வரமாட்டேங்குது. அதுக்கு உட்காந்து உபன்யாசம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. 2 மணி நேரம் கதையெல்லாம் சொல்ல, 1000 கொட்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, ராமாயணம் சொல்ல வேண்டியிருக்கு, பாகவதம் சொல்ல வேண்டியிருக்கு, பத்மநாப வைபவம் சொன்னா கூட கேட்கறதுக்கு நன்னாதான் இருக்குது. கேட்கறதுக்கு நன்னா இருக்குது, அவ்வளவுதான். வாழ்க்கை ப்ராக்டிக்கல் அப்ளை பண்றது யாரும் செய்யாது, கேட்கறது நன்னாதான் இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கும். அந்த ரோகம் அவளுக்கு வந்திருக்கப்பா, இதுக்கு மருந்தே கிடையாதுன்னுட்டா. கடல் வண்ணன் கண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும், அவ்வளவுதான். இப்படியே ஆச்சு. 9-10 மாசம் குழந்தைய பெற்றுப்பா அப்படின்னு பார்த்தா 10 மாசம் ஆயிடுத்து. இந்த 9 மாசம் 9 நாள் கணக்கெல்லாம் தாண்டி போயாச்சு. சக்கரவர்த்தி பார்த்தார், என்ன இவாளுக்குலாம் பிரசவ வேதனையே வரலையே. உடனே வைத்தியம்லாம் கையெல்லாம் பிடிச்சு பார்த்தேன், பர்ஃபெக்டா இருக்கு, நாடி நடந்தல் தான். உடனே சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னாங்க, அவளுக்கு பிரசவ வேதனை வரல, இன்னும் வேணா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். சக்கரவர்த்தி அப்படி அவளுக்கு இன்னைக்கு பிரசவ வேதனை வரதோ அன்னைக்கு பத்துக்கிட்டேன் அப்படின்னா சொல்லிட்டார். நம்மள மாதிரி அவசரப்பட்டு அப்படியா பரவாயில்ல, கவலையப்படாத, ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோம், இல்லாட்டி நல்ல நட்சத்திரத்தை பாரு, நல்ல நாளை பாரு, கிழிச்சிடும், அப்படி அள்ளி எடுத்து போட்டுருவோம். பேக் ஜிப்பை திறக்கிற மாதிரி இந்த கர்ப்பப்பை ஒரு கிழிப்போம், குழந்தை எடுத்து வெளில வச்சிருவோம். என்னமோ இதெல்லாம் பெரிய புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு, அதாவது சில பேருக்கு சரீரத்துக்கு முடியாது, அப்ப சிசரியன் பண்ணலாம். இப்ப அவாவா 4 கிழமை நட்சத்திரம் இவாளா ஒரு முடிவு பண்றா, இதனாலலாம் சாதிச்சிட முடியும்னு நினைச்சா அவாளா அப்பப்ப வைத்து கிழிச்சு பண்ணிக்கலாம், அப்படிலாம் இல்லை. ஆனா அவ காத்திருந்தா 9 மாசம் ஆயிடுது, 10 மாசம் ஆயிடுது, 10 மாசம் ஆயிடுது, 11 மாசம் ஆயிடுது. எல்லாருக்கும் கொஞ்சம் பயம், என்னடா இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா திதி அப்படிதான் வச்சுட்டு இருக்கா, இரண்யாட்சம் இரண்யகசிபு அப்படியே உள்ளுக்குள்ளேயே கர்ப்பத்திலேருந்து பறக்க விடாம வச்சுட்டு இருக்கா. அதனாலேயே லோகத்துக்கு சகலவிதமான உற்பாதங்கள் வந்ததுன்னு பாகவதத்துல காண கிடைக்கிறது. அந்த மாதிரி ஏதான வந்துருமோன்னு பயமான இங்க எல்லாம் மங்களகரமா இருக்கு. 11 மாசம் ஆச்சு, 12வது மாசம் ஆரம்பம் ஆயிடுச்சு. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். காரணம் என்னன்னா, சாதாரணமாவே ஒரு குழந்தை பிறக்கிறதுனா ஒரு 3 மாசம் அப்பாவுடைய சரீரத்துல அது விந்துவா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது தாயோடைய யோனிக்குள்ள போகும். அப்புறம் அங்க ஒரு 9 மாசம், சரியா எல்லா குழந்தைக்குமே 12 மாசம் தான். ஆனா இங்க தசரதற்கு உடம்பு வழியா வரல, அவ பாயத்தை நேரடியா இருந்தால அப்பாவுடைய கர்ப்பத்தை சேர்த்து அம்மாவுடைய வயிற்றுல 12 மாசம் பிரபு. ரகசியம் அதுதான். 12 மாசம், 10 மாசத்துக்கே போதும், அப்ப இறக்கி வைக்கலான்ற ஸ்திரீகள். ஐயா இதுக்கு மேல முடியாது சாமி, பிரசவ வைராக்கியம், பிரசவ தண்ணி மட்டும் வைராக்கியம். ஆனா 12 மாசம் அண்ணா சம்பந்தம் இருக்கா, சௌக்கியமா. தசரதர் கேட்கிறேன், சமயத்தை எங்கேயாவது அவசரம் அப்படியே உட்காந்தா, என்னடி வயிற்று வலிக்கிறதா இடுப்பு வலிக்கிறதா வைத்தியம் வர சொல்லிட்டோமா? யார் சொன்னா? வயிற்றுக்குள்ள உதச்சுட்டு இருக்கேன், ஆனந்தமா அனுபவிச்சுருக்கேன், கண்டத்தை கையை வச்சு அப்படின்றான். கையே கேட்டா சும்மா அருங்கோல இன்னும் ஒரு 12 வருஷம் வச்சு, ஐயோ தாங்காது. அவ பாடு சௌக்கியமா இன்னும் இருக்கட்டாங்க, என்ன அவசரம்? 3 பேருக்கு அவசரமே இல்லை. உள்ளுக்குள்ள இருக்க வஸ்துவுக்கு அவசரம், இதுக்கு மேல நடக்காது. அதுக்கு வெள்ள குதிக்கணும்னு ஆசை. ஆச்சரியமா வசியாமி மானுஷம் லோகேன்னு இருக்கானே, அதனால குதிக்கணும்னு பார்த்தான். தபஸ்சத்வாதசே மாசே சைத்ரே நாமமிகேதிதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடலக்னி வாக்பதௌ இந்துநாசக ப்ரோத்யமானம் ஜகநாதம் சர்வலோகம் நமஸ்கிருதம் கௌசல்யாஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் வைஸ்வாகுவர்தனம். தபஸ்தத்வாதசே மாசே 12வது மாசம் ஆச்சரியமான வசந்த ருத்து. வசந்த ருத்து பூத்து குலுங்கிறது, புஷ்பங்கள்லாம் பார்க்கணும். சித்திரை இப்போ விஷு வரப்போறது அப்படின்னு உடனே அந்த கொன்னப்பு எவ்வளவு பூத்து குலுங்க பார்க்கும் பொழுது ஒரு குதூகல். அது ஸ்ரீமத் ராமாயணத்தை பின்னாடி சொல்றார். சைத்ரக ஸ்ரீமான் அயம் மாசக புண்ணியக புஷ்பித கானனக. சித்திர மாசம் இருக்கே ஸ்ரீமானம், பகவான் மாதங்களுள் மார்கழியின் சமாசானாம் மார்கசீர்ஷோகம். ஆனா வால்மீகி சொல்றார் சைத்ரக ஸ்ரீமான். ஸ்ரீமான் ஒரு மாசத்துக்கு போய் யாராவது ஸ்ரீமான்னு சொல்றாரா? ஏன்னா பகவான் அவதாரத்துக்கு அந்த மாசத்தை தேர்ந்தெடுத்துட்டானா, அதனால ஸ்ரீமான். சைத்ரக ஸ்ரீமான் ஆச்சரியம். அயம் மாசக புண்ணியக, ரொம்ப புண்ணியமான ஒரு மாசம். புஷ்பிதக்கானக
இந்த காடுகள்லாம் காட்டுக்குள்ள எல்லாம் பூத்து குலுங்கிற அந்த வசந்த ருத்து. இந்த சித்திர வைகாசி தான் வசந்த ருத்து. அந்த வசந்த காலம் ஆச்சரியமா. ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. நல்ல சித்திர மாசம். சித்ரா பௌர்ணமி தானே விசேஷம். அந்த மாதிரி அந்த சித்திர மாசம் நவமி திதி வந்து ஆஹா எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்க. ஒவ்வொரு நாளா கணக்கு பண்ண 12 நாள் 12 மாசம் ஆயிடுது. தெரிஞ்ச பாட்டிமார்கள்லாம் வர, ஏ கௌசல்யா ஓரத்துல கூட வலிக்கலையா? அவர் சொன்னா வலியே இல்லையே. பார்த்தா வலிச்சாதானே அட்லீஸ்ட் பக்கத்துல நின்று ஏதாவது சகாயமா பண்ணணும். வலியே சொல்ல மாட்டேங்க. பவளமல்லி புஷ்பத்தை பறிக்கிறது ஏதாவது சமப்பட்டு பறிக்கணுமா? ஒரு உரு குளிக்கினாலே கீழே விழுது. அது ஏற்கனவே பாதி உதுங்கடி ஒட்டின்னு இருக்கும். பூர் ஊதினாலே கீழே விழுது. மரத்துக்கும் வலிக்காம பறிக்கிற வாழ்க்கை சமமில்லாத ஒரு புஷ்பம் பாரிஜாதம். பவளமல்லி அப்படி தேவேன்னு அச்சோ குப்புன்னு வாசம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு புஷ்பம். தாமரை மாதிரி குளத்துல இறங்கி படாத பாடுபட்டு பறிக்கிறாங்க. ரோஜா மாதிரி முள்ளு குத்திடுமோன்னு பயந்து நெடுங்க வேண்டும். சுகமா அதுவா தானா கீழே விழுந்து அள்ளி எடுத்துட்டா போதும். அதுவா தானா கீழே விழுந்து நமக்கு கஷ்டப்பட்டு கூட மேலே கூட பார்க்க எல்லாம் கீழே விழுந்து எடுத்துக்கோ. அது கீழே விழுந்துக்கிறது பார்த்து அதனால நடக்கணும்னு கூட மனசு தோணும். நல்லா பூத்து குழுங்க. அது மார்கழி மாசம்லாம் பாருங்க அப்படி மேலே தண்ணி பண்ணி ஜலத்தோட அமக்கமா இருக்கும். அதை சமக்கிறது ஒரு கஷ்டமா. ஒரு கூட நிறைய பவளமல்லி தூக்கின்னு வந்தா ஒரு பெரிய சிரமம் தெரிய போடுதான். பாரிஜாதத்துக்குள்ள எவன் பாரிஜாதமா இருக்கணும் அவனை சுமக்கிறான். ஏதான ஒரு வலி தெரியுமா? நன்னா பிராணனை இழுத்து விடுறோம். ஐயோ பிராணம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு யாராவது சொல்றோம். சுகமா அது பாடு ஒரு மூக்கோடியா போறது இன்னொரு மூக்கோடியா வந்துருக்கு. ஒரு கஷ்டம் இல்லையே, கஷ்டமே இல்லையே. அந்த மாதிரி சுகமான ஒரு வஸ்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அதாவது எவ்வளவு லைட்டா இருந்து லோகத்தை தாங்கலாம் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க மனசு ரொம்ப லைட்டா இருக்கு, வாழ்க்கை ரொம்ப லைட்டா வச்சிருக்கணும். அது கணம் இல்லாம இருக்காது. ஒருத்தன் தான் கணம் இல்லாம எல்லா கணத்தையும் தாங்கிட்டு இருக்கான். கணவான் அவன் தான். சத்தியமா அவன் தான் கணவான். ஆச்சரியமா தாங்கிட்டு இருக்கா, வஸ்துவை தாங்கிட்டு இருக்கா. கௌசல்யா பரமசுகமா இருக்கா. ததஸ்ய மாசே சைத்ரே நவமிகே திதௌ. ஆச்சரியமான நவமி திதி அப்படியே பார்க்கிறா கௌசல்யா. ரொம்ப ஆனந்தமா இருக்கா, ரொம்ப சிரிக்கிறா, தானே சிரிச்சுன்னு இருக்கா. தசரதர் கேட்கிறா என்னமோ தெரியல. கௌசல்யா பதில் சொல்றா என்னமோ தெரியல, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்னுடைய ஆனந்தம் தெரியல, எனக்கு என்னமோ இன்னைக்கு நான் குழந்தைய பெற்று வேணும்னு தோன்றது. சாதாரணமா சொல்றா. இன்னைக்கு என்னமோ பிரசவிச்சிருவன் போல தோன்றணும், ஜாலியா சொல்றா. ஆனந்தமா இன்னைக்கு இந்த காய தலிக பண்ணலாம், இன்னைக்கு வெளியில போயிட்டு வரலாம் அப்படி சொல்ற மாதிரி இன்னைக்கு என்னமோ குழந்தைய பிரசவிச்சிருவன் போல. எப்படி சொல்றா? குழந்தை உள்ள குதிக்கிறான், உதைக்கிறான், அயலுக்கு பொறுக்கிற போல இருக்கிறான். வயிறு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டே வருது, தெரியறது. உதைக்கிறான் பிரபு. அனுபவிக்க வேண்டாமா? பத்மநாபர் திருவடி எட்டி எட்டி பார்த்தாலே சுகமான திருவடி உத வாங்கி பார்த்தேன்னா அதுக்கு அங்கே தலையை கொண்டு காட்டுறதே இல்லை. பத்மநாபர் திருவடியில கொண்டு போய் எத்தனை பேர் தலையை காட்டணும்னு சொல்லுங்க. தூரத்துலேயும் இப்படி அஞ்சலி பண்றதோட கொண்டு தலையை வச்சு ஒரு மோதி பாருங்க. தாமரையை மோதினா மாதிரி மெத்து ஆச்சரியமான ஒரு திருவடி. அந்த மாதிரி ஒரு சரணானந்தம் பகவான் உதைக்கிறான். ஆச்சரியமா ராஜன் இருக்கார் தசரத சக்கரவர்த்தி. வேற ஒரு காரியம் பண்ண மாட்டார், அப்படின்னு சுத்திட்டே இருக்கார். கௌசல்யா என்ன கௌசல்யா பிரசவிச்சிருவியா? நினைக்கிறேன் 2 மணி நேரத்தில் ஆயிடும். அவர்கிட்டே கேட்கிறார். சாதாரண பிரசவிக்கிறத டாக்டர்னு சொல்லுவா, இது வேற எதாவது சொல்றாரு ஆயிடும் போல இருக்கு. இவர் அவரையே சுத்திக்கிட்டே வர. லோகத்தை சுத்த முடியாது, லோகநாதனையாவது சுத்தலாம். சமயத்தில் பார்த்தா உள்ள போய் பத்மநாபத்தை தொட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 4 திருவழியாவது சுத்தி போயிட்டு வரலாம் அப்படின்னு தோன்றது இல்லையா? அந்த மாதிரி கௌசல்யாவே பிரதட்சணம் பண்றார். ததஸ்ய மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு. 5 கிரகங்கள் நன்னா உச்சத்துல இருக்கா. அதிதி தேவதையுடைய நட்சத்திரம் வந்துடுத்தான். புனர்வசு நட்சத்திரம். நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கட லக்னே. ஆச்சரியமான கர்க்கட லக்னம். ஜம்மனு வாப்பதௌ இந்துநாசக. அழகா பிரகஸ்பதி எல்லாம் உதிச்சுட்டாரா. நதிகள்லாம் ஜலம் ரொம்ப தெளிவா அப்படி ஜம்முன்னு போகிறது. அசுராளுடைய மனசெல்லாம் நடுங்கிறது. ரிஷிகளுடைய மனசெல்லாம் தெளிவா இருக்கு. அவ பண்ணக்கூடிய யஜ்யத்துல இந்த அக்னி எல்லாம் நல்லா பிரகாசமா எரியறது.
அப்படி புகை சூழ்ந்து பளிச்சுன்னு கப்புன்னு எரியாது, கற்பூர மாதிரி தக்க தக்கன்னு எரியாது. காற்று நல்லா மெல்லிசா சுகமா வீச, நதிகள்லாம் ஜலம் அவ்வளவு தெளிவா இருக்கு, அத்தனை தூரம் தெரியாது. கடல்ல இருந்து முத்து ரத்னம்லாம் தானே வெளியில வராது. பட்சிகள்லாம் மிருதுவா சப்தம் போட்டு, மிருகங்கள்லாம் சுதந்திரமா இருக்கு, புஷ்பங்களா அது பூத்து அது குலுங்க. தேவர்கள், ரிஷிகள், கிண்ணறர்கள், கந்தர்கள்லாம் ஆடுறாரு. ஆஹா, ஜெய் 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 ஜெயகோ ஜெயகோன்னு ஆடுறாரு. எப்படி இந்த பத்மநாபர் வரும்பொழுது பிரியதர்சனோட குழந்தைகள்லாம் ஆடும், ஒய் 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 ஒய். ஒரு பெரிய ராகம் தாளம் பல்லவிலாம் கிடையாது. இந்த பிரியதர்ஷினியோட கத்தி ஆடிட்டு போது ஒரு சுகம், அது ஒரு இஷ்டத்துக்கு ஆடும். அதனாலே அது குழந்தையா இருக்கணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் பத்மநாபர் தான் பிரார்த்தனை, ஏதாவது ஒரு ஜன்மத்திலும் அந்த குழந்தையா இருக்க பாக்கியத்தை கொடு, பிரியதர்ஷி மாதிரி ஆடிட்டு போகணும், ஹொய் 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 ஹொய், அது ஒரு மனித சுகம் தான். அந்த மாதிரி தேவர்கள் விஷயம் ஹொய் 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 பிரபு அவதாரம் பண்ண போறோம் அப்படி இஷ்டத்துக்கு ஆடுறா. ஒரு பெரிய ராகம் தாளம் பல்லவி தான் ஆடிண்டு கிடக்கிற. ததஸ்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்பன்சி. ரொம்ப அழகா சொல்றார். சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடலக்னே வாக்பதௌ இந்துநாசக ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். நல்ல மத்தியானமே, ரொம்ப வெயிலும் இல்லை, ஒரே மழையும் இல்லை, ஒரு பெரிய சூடு இல்லை, குளிரும் இல்லை, அப்படி வாமா இருக்கும். அப்படியே இந்த பனிக்காலத்துல எல்லாம் இந்த வெயில் வர வர அப்படி அப்படி சூடு அப்படி இதமா அப்படி, அது மாதிரி லேசா எல்லாருக்கும் ஹிதமா இருக்கு. எல்லாரும் தசரராஜராசர் சுத்தின் இருக்காள், எப்ப குழந்தை பிறக்கும் பார்க்கலாம். ஏன்னா பாயசம் முடிச்சு பிறந்த குழந்தை, சாதாரண குழந்தை. எல்லாரும் வந்துட்டா. ததஸ்தத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துநாசக. அவாவா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. புனர்வசு நட்சத்திரம் பார்த்துதான், ஆஹா பிரபு எனக்கு பாக்கியம் கொடுக்குறியேன்னு பார்த்துதான். சித்திர மாசம் பகவான் சேவிச்சுட்டே இருந்துதான், ஆஹா அகோபாக்கியம் அகோபாக்கியம். கர்க்கட லக்னம் பார்த்துதான், மற்ற லக்னம் பாரு பார்த்தேன், பாத்தியா பிரபு என்னோட லக்னத்தை அவதாரம் பண்ணிச்சேன். சீ போ, நீ மீன லக்னமா, சீ 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 போ 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 அப்படின்றது. மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த புனர்வச நட்சத்திரம் பார்க்கலாம். நீ ஆயில்யமா தள்ளி நில்லு, நீ என்ன மகமா ஜெகத்த ஆளுன்ற அதெல்லாம் கிடையாது. புனர்வசம் தான் ஜெகத்தாளும். ஓடுறது போதும் மூலம் அப்படின்னு இருந்து ஆண் மூலம் அரசலாம் நான் தான். இப்போ ஒவ்வொன்று அப்படின்னு இருந்து ரோகிணியா அதில் அடுத்த அவதாரம் இப்போ கிடையாது இல்லைவா. உனக்கு இப்போ அவசரம் இல்லை, உனக்கு இப்போ அவசியம் இல்லை, நீ அடுத்தது அடுத்த உனக்கு தான் ரோகிணி. என் பின்னாடி நில்லு, புனர்வசம் பின்னாடி நில்லு. ததஸ்தத்வாதசே மாசே அவளை திரும்ப திரும்ப அங்கேயே போட நடக்கணும். தசரத சக்கரவர்த்தி 64 வருஷங்கள் காத்துட்டு இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பொறுக்க முடியாது. ததஸ்தத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடலக்னே வாக்பதௌ இந்துநாசக. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. நல்ல மத்தியான நேரம். அழகா கௌசல்யாவுடைய திருவயிற்றிலேந்து எம்பெருமான் ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு இறங்கினான். அவன் அவனாக, வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆபரணம் இல்லை, ஒரு அலங்காரம் இல்லை, ஒரு வஸ்திரம் கூட இல்லை. பிரளய காலத்துல வடபத்திர சாயி அப்படி அதே வஸ்து கணங்கடே செந்தாமரை கண்களோட, செந்தாமரை கைகளோட, செந்தாமரை பாதத்தோட, செங்கனிவாயோட சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசமாக திகம்பரன பிரபு வந்து ரோத்யமானே ஜெகநாதம். ஜெகநாதம் எவனுடைய நாடிலேன்னு ஜெகத்தே உற்பத்தியாகிற ஜெகநாதன் பத்மநாபன் வந்துட்டு ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். எல்லா லோகங்களும் கொண்டாடும்படியான ஜெகநாதன் அப்படி ஆவிர்பவிச்சான். ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம். என்ன ஆச்சரியம்னா கௌசல்யா அஜனயத் பாலன்னு தானே சொல்லணும். வால்மீகிக்கு பொருட்களை இந்த ராம சப்தத்தை முன்னாடியே கௌசல்யா அஜனயத் ராமம். 12 நாள் கழிச்சுதான் ராமான் பேரே வைக்க போறார். இவருக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லை. வால்மீகி கௌசல்யா அஜனயத் பாலம்னு சொல்லணும்.
ஒரு குழந்தைய பெற்றா கௌசல்யா அஜனயத்ராமம், ராமனை பெற்ற. ஏன்னா அது பிறக்கும்போது ரமிக்க செய்யறது. இங்க ராமம்னா திருநாமத்தை சொல்லல, அப்படியே எல்லாரும் ரமிக்கும்படியா ஒரு வஸ்து பெற்றா. கௌசல்யா அஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். சர்வலக்ஷண சம்யுதம். இந்த ஒரு லட்சணம் இல்லையே. கண்ணு கொஞ்சம் ஒழுங்கா இல்லையோ, காது கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசா இருக்கும், முறை மாதிரி இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வழிக்கு அவ்வளவு முடி நன்னா இல்லை, ஒரே அப்பி வச்சா மாதிரி கணங்கரே, அதுவும் இல்லை. இது என்ன வஸ்துன்னு தெரியுது. சில பேர் எல்லாம் விரலாம் பார்த்தோம்னா 3 விரல் மட்டும் தனியா பெருசா நீட்டிட்டு இருக்கும். சில பேர் 2 பேர் ஒட்டி நின்று வரும். சில பேர் 6வது ஒரு கிளை வேற வரும், அதுவும் இல்லை. சில பேர் கை விரல் பார்த்து சில பேர் இப்படி வளைஞ்சிருக்கும். சர்வலக்ஷண சம்யுதம், ஒரு குறை இல்லாத, குறை ஒன்றும் இல்லாத கோவி, ஒரு குறை இல்லை அந்த வஸ்துவுக்கு. கௌசல்யா அஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். ஜோர விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் விஸ்வாகுவர்தனம். விஸ்வாகுவர்தனம், விஸ்வாகு குலத்துக்கு ஒரு தபசு பெற்ற பிள்ளையா வந்துடுது. செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாய் கருநீல பச்சை வண்ண திருநீலி. அது கருப்பும் இல்லை, நீளமும் இல்லை, பச்சையும் இல்லை. பச்சை மாமலை போல் நீலி பவளவாய் கமல செங்கன்னச்சுதா அமரர் ஏறி. அவ்வளவுதான். அதற்கு தான் ராமனுக்கு ஆச்சரியமா பிரபு ஜம்முன்னு இருக்க. பவளவாய் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. ஆச்சரியமான பவளவாய், செந்தாமரை கண்கள், பல 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 வந்துடுது. குட்டி பேர் அழுவான மனுஷ வேஷம், அதனால அட்டகாசம் பண்றது. அழகா பெற்றுட்டு எல்லாரும் கௌசல்யா பார்த்து பார்த்துமா கொஞ்சம் வலிக்க முடியும், பொறுமையான அவசரம் எங்க வலிக்கிறது, ஒரு குழந்தை எடுத்து காமிக்க பார்க்க முடியும். பிரசவ வேதனையே இதை பண்ணா பண்ணாங்க. நான் 12 மாசம் வந்து எனக்கு தான் முதல்ல பார்க்கணும்ன்றா. கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐஸ்வாகுவர்தனம். அந்த வயிறு என்ன சுகம் பட்டிருக்கும். ஒரு மனுஷ குழந்தைய கர்ப்பத்திலேருந்து வெள்ள விட்டு அதை பார்த்தாலே பரமசுகம்னா, எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியான ஒரு வஸ்துவை பெற்றுட்டா, பெற்று பார்க்கிறார். தசரதத்துல ஓடி போய் சொன்னான், ஆச்சரியமான ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, புருஷோத்தமன் பிறந்திருக்கு. ஆஹா, உடனே மீசரோடு முடிக்கிட்டான். உடனே எப்படி கண்ணாடிலாம் பார்த்துக்கலாம், இங்க முடிக்கிற அரசு தான் டை அடிச்சுக்கலாம். அது பார்த்தான் கொஞ்சம். அது வரைக்கும் இப்படி இப்படி கையெல்லாம் அப்படிதான் அப்புறம் இப்படி இருக்கிறோம் பாண்டரங்கன் மாதிரி. புத்திரனா இந்தா அப்படி அப்படி கைக்கு கொடுத்துடுறா. யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல, தன்னையே கேட்டால கொடுக்கிற ஒரு சிட்டியில இருக்கா. புத்திரன் அப்படி இருக்கான், ஜம்னு இருக்கானா, யானை குட்டி கணக்கா இருக்கு, ஜம்னு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. பெரிய பாயசம் கொடுத்தல கௌசல்யா இருக்கு. என்ன ஆச்சு, நன்னா ஜம்முன்னு இருக்கு. காது வரைக்கும் நீண்ட கண்கள், ஒரு கிள்ளி வாயில போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு செங்க அடிவா. கிள்ளி வாயில போகணும்னு தோன்றது, கட்டிக்கலாமான்னு தோன்றது. மூக்கு சப்ப மூக்கா, கருடன காட்டில் பெரிய மூக்கு, தீர்க்கமான ஆசை. ஐயோ அவ்வளவு நீட்டமா இல்லை, அழகா இருக்கு. தலைமுடி என்ன சுருட்ட சுருட்டையா சுருட்ட சுருட்டையா சுருட்ட சுருட்டையா இருக்கு. காது என்னத்தை சொல்லி காது நாங்கள் பார்த்தது. கழுத்து சங்கு கழுத்து, தோள் தோள் கண்டார் தோளே கண்டார், கைகள் யானை துதிக்க, இடுப்பு தேடணும் அவ்வளவு சின்னதா இருக்கு. நாபி தொப்புள் கொடி அப்படி இருக்கு, கமலம் மாதிரி இருக்கு. சத்தியவதான் பத்மநாபன் தான். குஹ்ய பிரதேசம் அவ்வளவுதான், வார்த்தையே இல்லை. திருத்தொடைகள் அப்படியே தலை சாச்சிக்கலாம் போல இருக்கு. முட்டி அப்படி அழகா தடை முத்தா கொடுக்கலாம் போல இருக்கு. முழங்கால் கடிக்கலாம் போல இருக்கு. கணுக்கால் சலங்கியா மாதிரி காலை கட்டிக்கலாம்னு தோன்றது. பாதம் செருப்பா இருந்தா தேவலேன்னு தோன்றது. மொத்தத்துல புவன சுந்தரம், அழகன், உள்ளம் கவர் கல்வன், அப்படியே ஹிருதயத்தை படுத்து எடுக்கிற ஒரு வஸ்து. மகாராஜா எங்களுக்கெல்லாம் ஏதாவது சன்மானம் கொடுக்கணும், தீர்காயுசு கொடுக்கும். எங்களுக்கு இந்த முத்துமணி மாலையெல்லாம் வேண்டாம், பின்ன அப்பப்ப இந்த வேலை ஒரு கட்டி கொடுத்து ஒரு முத்தா கொடுக்க மட்டும் ஒரு அனுமதி கொடுத்தா போதும்.
பல பல பலம் ஜம்முன்னு இருக்கான். கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். எல்லாரும் சொல்றத கேட்டு அப்படி காம்பீரியமா ஒரு சிம்ம கதியில நடக்கிறார். அந்த புறத்தில் இருக்கிற வயசானவாள்லாம் அப்படின்னு பார்க்கிறார். கௌசல்யாவுடைய அந்த புறத்து வேலைக்காரிகள்லாம் அப்படி கைகேயை பார்க்கிறார். கைகேயை வேலைக்காரர்களையும் பார்க்கிறார். கைகேயுடைய வேலைக்காரெல்லாம் பார்த்தியா, மூத்த புத்திரன் கௌசல்யா மாதா தான் பெற்றிருக்காரு, இனிமேல் எங்க ராஜ்யம் தான், சும்மா. உடனே கைகேயி ஆட்காரெல்லாம் சிரிச்சா, அப்படிலாம் நம்பாதீங்க, இந்த மாதா என்ன வேணா பண்ணுவான், கைகேயி மாதா என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தான். தசரதர் ஓடி போய் பிள்ளையாண்டான பார்த்தான். அழகா குளிப்பாட்டி எல்லாம் கொடுத்தான். குளிச்சோட கொஞ்சம் செவந்திருப்பான். டய பார்த்தா இன்னும் நல்லா பெருத்து போயிடுச்சு. நம்ம காது வரைக்கும் நீண்ட கண்கள், கரியவாகி பிடை பறந்து மிளர்ந்து சொற்பரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள். அசந்து போயிட்டார். பார்த்து 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 அச்சோ 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 இருக்கு. கண்ணத்தை தடவி பார்க்கிற மெத்து மெத்து சாதாரண பிறந்த தொட்டு பார்த்தோம்னா தெரியும், தொடர்றதே மனசு வராது. மனுஷ குழந்தை தொடர்றது அச்சோ அப்படின்னு அது கொஞ்சம் பிடிச்சதுனால சிறந்து போயிடும். இதுவே எப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் மிருது, தாமரையுடைய மிருதுவா எவன் இருக்கானோ, மல்லிகை புஷ்பத்துடைய மிருதுவா எவன் இருக்கான், அந்த பிரபு அது தொட முடியல. அவரு தொட்டா கை அப்படி சிக்கச்சவேல சிறந்து பாலத்தை அப்படி தொட்டா சும்மா அப்படி கையில் தட்டி அப்படி கிச்சி காலை இப்படி பண்ணிக்கிறது. சும்மா காலை இப்படி பண்ணி பார்த்தாரு. உடனே அந்த வரலாம் அப்படி மடக்கிண்டு என்னமோ அப்படி பண்ணி காலை அப்படி பண்றது. கையை அப்படி திறந்து பார்க்கணும்னா இறுக்கி மூடி அப்படி திறந்து பார்க்க சங்கு சக்கர ரேகெல்லாம் தெரியுது. யாரோ தெய்வ மனுஷன் போல இருக்கு, யாரோ தெய்வாம்சம், சுயம் தெய்வம்னு தெரியும், யாரோ தெய்வாம்சம் பார்த்துட்டார். சாமுத்திரிகா லட்சணம் எல்லாம் தெரியாது. வசிஷ்டர் பார்த்துட்டார். அழகா ஆச்சரியமா ஆனந்தப்பட்டார். பத்தியா அப்படி இருக்கா பையா ஜோர் ஆனந்தத்தை எல்லாரும் தலைக்கிறார். எல்லாரும் கைகை வந்து பார்த்தா, அச்சோ என் ராமகுட்டி அழகா இருக்கே, என் சமத்து குட்டி, கௌசல்யாக்கா கௌசல்யாக்கா, நான் என் குழந்தைய பற்றி உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்து நல்லா இருக்கேன் ஏண்டி, அந்த குழந்தை நல்லா கண்ணக்கரையில் பார்க்கறது ஜோரா இருக்கு. நீ கருப்பா பத்தி உனக்கு தெரியாது, வெளுப்பா பத்தி எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கருப்பு தான் பிடிச்சிருக்கு. கைகைக்கு அவ்வளவு தூரம் ஆசையா. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறா. கைகை கொண்டாடுவாங்க. கைகை தான் மடியில வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இது கர்ப்பத்தை ஒரு குத்துறது, கர்ப்பத்தை உதைக்கிறது, 2 தினம் நடக்கிறது. சுபத்ராதேவி வந்தா மடியில வச்சுட்டா, அது ஒரு பக்கமாவே கையை தடவிண்டே இருக்கு. அந்த பக்கம் லட்சணம் இருக்கா, இன்னொரு பக்கம் சத்ருகன் இருக்கான், அந்த பக்கமா தடவிண்டு இருக்கு. ஒரு பக்கம் கால வயசு சத்ருகனுக்கு திரும்பிடிக்கான். இவனுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி கைங்கறி உனக்கு தான் நெட்டிலே இருக்கு. என்னவோ பண்றதே பையன். ரொம்ப நாள் வித்தியாசம் இல்லை. நவமி தசமி அவ்வளவுதான். நவமியில வைப்பத்து தசமியில ஆச்சரியம் புஷ்ய நட்சத்திரத்துல பரதன் பிறந்துட்டான். அதிவிசேஷம் அதே தசமியில ஆயுத நட்சத்திரத்துல லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன ஸ்ரீமான் பிறந்தான். பக்த கைங்கரியம், பாகவத கைங்கரியம், பகவத் கைங்கரியம். பகவத் கைங்கரியத்துக்காக லக்ஷ்மணன், பாகவத கைங்கரியத்துக்காக சத்ருக்னோ நித்திய சத்ருக்ன பெற்றுட்டார். ஆச்சரியம். தசரதர் பார்த்தா மூத்த பிள்ளை அழகு, 2ஆம் பிள்ளை அழகு, 3ஆம் பிள்ளை அழகு, 4ஆம் பிள்ளை அழகு, இருந்தாலும் மூத்த பிள்ளை அழகோ அழகு. அது ஒண்ணுதான் அழகு, மற்றதெல்லாம் பரவாயில்ல. அப்படி இந்த முதல்ல அப்படி முத்திரை அடிப்போம், இந்த ரப்பர் சீல்லாம் அடிப்பேன், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பேங்க் பாஸ்புக்கில் அப்படி முத்திரை அடிப்போம். முதல்ல அப்படி இங்கில் தோச்சுட்டு ஒரு அடி அடிப்பேன். அது இங்கே ஒட்டிட்டு அதுலேயும் 4 அடி அடிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி முதல்ல அடிச்ச முத்திரை மாதிரி பளிச்சுன்னு ராமன். அவரை கொஞ்சம் கம்மியா பகத், அதோட கொஞ்சம் கம்மியா லட்சம், அதோட கொஞ்சம் கம்மியா சக்தி முத்திரை தெரியுது. ஆனா ராமன் போல பளிச்சுன்னு இல்லை, பளிச்சுன்னு இல்லை. சமயத்துல பார்க்கலாம், இந்த மரம் எல்லாம் முதல்ல செடி மரம் எல்லாம் முதல்ல தக்காளி எல்லாம் போட்டோம்னா முதல்ல ஒரு காய் காய்க்கும், ஒரு ஜம்முன்னு இருக்கும். திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு பூக்கு காயம். முதல் போகம் மாதிரி 2ஆவது தடவை வராது. இந்த முதல்ல கிடைக்கிற பாலை சில பேர் முதல் டிகாஷன் பிராமணர்களுக்கு சொன்னா முதல் டிகாஷன் ஃபர்ஸ்ட் அப்படியே சுட இறங்கின முதல் டிகாக்ஷன் எடுத்து அது காது விடா அந்த முதல் டிகாக்ஷன் மாதிரி ஒரு கலர் ராமச்சந்திரன் மூர்த்தி அப்படி சம்மன் ஃப்ரெஷ்ஷா இருக்க. முதல் மழை போல, கோடை மழை போல, உற்சவத்துடைய முதல் நாள் போல, லட்சதீபத்துடைய முதல் தீபம் போல, பிரம்ம முகூர்த்தம் போல, பூபால ராகம் போல முதல்ல ஃப்ரெஷ்ஷா சொன்ன. முதல்ல ஆதி
அந்த முதல் புஷ்பம் போல மாதிரி ஏதாவது மறந்துட்டு முதல் தேங்காய் காய்ச்சிருக்காங்க. முதல் தேங்காய் எத்தனை, அதுக்கப்புறம் 1000 தேங்காய் காய்ச்சிருக்கும். அந்த முதல் தேங்காய் ஒரு தனி விசேஷம். எத்தனை குழந்தை எடுத்தாலும் மூத்த குழந்தை மாதிரி வராது. முதல்ல ஸ்கூலுக்கு போனோம், அதுதான் பெரிய சுகம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் போயிருப்போம். இந்த முதல் நாள் கொண்டு ஸ்கூல்ல போனது அது மறக்கவே மாட்டேன். இந்த முதல் ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஆதி, இது ஆதி வஸ்துவாச்சு அப்படி இருக்கு. பள்ள 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 பள்ளன்னு சொல்லிக்கிறது அசந்து போயிட்டார். ஆனந்தம், கலவன் ஆடுறார். கௌசல்யா பார்க்கிறார், கைகேயை பார்க்கிறார், சுமத்ராவை பார்க்கிறார். இவா 3 பேர் இவரை பார்க்கவே மாட்டேங்கிறார். சொல்றாரு, என்ன பார்க்க மாட்டேங்கிற, இனிமேல் அவசியம் இல்லை, எங்க குழந்தை இருக்கு, போதும், சும்மா இருக்கணும், நீங்கள் உங்களை பார்த்து ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா குழந்தைய பெற்றாச்சுன்னா பர்த்தா 2ஆம் பட்சம் தான். அது ஸ்திரீ ஸ்வபாவம், அது வாஞ்சையுடைய பலம், வாத்சல்யத்துடைய பலம். சமயத்தில் ராத்திரி தூங்கின்ற பர்த்தாக்கு அழகா தாம்பத்திய சுகம் வேணும்னு சொல்லி அவன் சுகப்படுத்த நினைக்கிறான்னா அந்த சமயத்தில் குழந்தை வீண் அழுதுன்னா குழந்தை பிராதானியம், பர்த்தா 2ஆம் பட்சம் தான். பர்த்தா தனியாக ஓரம் போக வேண்டியது பலம், அது வாஞ்சை, இந்த வாத்சல்யம், மாத்ரு வாத்சல்யம். ஆச்சரியம், 12 நாள் ஆயிடுச்சு. ராமன் பிறந்து 13 நாள் எடுத்து பிறந்து 12 நாள் ஆயாச்சு. சரி, எல்லா குழந்தைக்கும் நாமகரணம் சூட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்படி வந்து 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 பார்த்தார். குழந்தைகள் அப்படியே தொட்டில விட்டுருக்கார். ஆச்சரியமா தொட்டில விட்டுருக்கா. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் அழகாக தொட்டில விட்டுருக்கான். அப்படியே வசிஷ்டர் வரார், கையை கூப்பிட்டே வரார். அப்பா, இதுக்கு தாண்டா இந்த விஸ்வாகு குலத்துக்கு குலகுருவா இருக்கேன், உனக்கு ஒரு திருநாமத்தை சூட்டணும்னு ஒரு ஆசை அப்படின்னு பிரபு உத்து 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 பார்க்கிறார். பார்த்தா ஆச்சரியமான ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வந்து முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரம்மதேவர் தான் உபன்யாசம். எங்கடானா பிரம்மலோகத்துல 100 கோடி ஸ்லோகம், 100 கோடி. அம்மா, அது ஒரு அர்த்தம் தான். 100 கோடி ஸ்லோகம் ராமாயணத்தை சொன்னா அப்படி இருக்கும். 24,000 ஸ்லோகமே என்னமோ பண்றோம். 100 கோடி ஸ்லோகம். இந்த 100 கோடி ஸ்லோக ராமாயணத்தை உபன்யாசம் பண்ண விஸ்தாரமா பிரம்மதேவர். அதுக்கு கைலாசத்திலேருந்து ஆள் வந்திருந்தா, வைகுண்டத்திலேருந்து ஆள் வந்திருந்தா, பிரம்மலோகத்தில் இருக்கிறவாளும் அழகா எல்லாரும் இந்த உபன்யாசத்துக்கு எல்லாம் கரெக்டா வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா 100 கோடி ஸ்லோகம் சொல்லி கதையை சொல்லி முடிச்சா பிரம்மதேவர். எல்லாரும் ஆஹா ஜோர், இப்படி ஒரு கதை நாங்க கேட்டதே இல்லை, இப்பதான் சிரவணத்துக்கு பலம் தெரியாது. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், மந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி சிரவணம் பண்ண ஆத்ம நிவேதனம் தானா வந்துருமே. பிரம்மாவே, இந்த புஸ்தகத்தை எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு வைகுண்டத்து வாசி, இது எங்க பெருமாளை பத்தி கொடுங்கோ அப்படின்னு கை நீடினாலும் உடனேயே சத்தியலோகத்தில் இருக்கவாள்லாம் பார்த்தாலாம். அது எப்படி இத்தனை நாள் இந்த புஸ்தகத்தை ஜாகிரதையா வச்சு எங்க பிரம்மதேவர், அதனால எங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தி, எங்களுக்கு தான் அப்படின்னு புஸ்தகத்தை எடுத்து வைத்தார். உடனே கைலாசர் ருத்ரகணங்கள்லாம் வந்து சும்மா இருக்கும். நாங்கெல்லாம் ருத்ரகணங்கள் என்ன பண்ணுவது, குடும்போன்னு குடிங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா புஸ்தகத்தை எடுக்க பிஞ்சு போடுமோன்னு பயம். உடனே பிரம்மதேவர் பார்த்தார், ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க முடியும், அவ்வளவு அவசரம் அவளுக்கு, இல்லாட்டி ஜெராக்ஸ் போட்டால் கொடுத்துருப்பார். ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்தார். கடைசியில் கச்சபசம் ஒரே சண்டை. கைலாச லோகத்தில் இருக்கிறவா, சத்தியலோகத்தில் இருக்கிறவா, ஆளுக்கு வைகுந்த லோகத்தில் சண்டையே வந்துடுது. ராமாயணம் கேட்டு எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் இவர் தேவையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். தன்னை மறந்து ஆஹா நன்னா இருக்கே. அவருக்கு புஸ்தகம் பிராதானியம் இல்லை, புஸ்தகத்துடைய சாரம் பகவான் பிராதானியம் நன்னா தானே இருக்கான். தன்னை மறந்து உட்காந்து வேற யாரும் இல்லை. ஆச்சரியமான சிவபெருமான், கங்காதரன், நீலகண்டர், மகாதேவன், மங்களமூர்த்தியான சிவபெருமான் அப்படியே ஆனந்த பாஷ்பத்துல ரோமாஞ்சனத்தோட உட்கார்ந்து. கடைசியில பிரம்மதேவர் சண்டை போட்டா, அந்த புஸ்தகத்தை பங்கு போட்டால் குடும்போன்னு. பிரம்மதேவருக்கு பரம சந்தோஷம். உடனே சிவபெருமானை பார்த்தார், பங்கு போடுறாளா? ஓ, அதுக்கு என்ன, இந்த புஸ்தகம் தொட்டாலே போதும். உடனே அழகா பங்கு போடுறார். 100 கோடி ஸ்லோகத்தை 33 கோடியே 33,33,333 ஸ்லோகமா பிரிச்சுட்டார். முதல்ல 30 கோடியா பிரிச்சார், அப்புறம் 3 கோடியா எடுத்துட்டார். அதுக்கப்புறம் 30 லட்சமா பிரிச்சா, அப்புறம் 3 லட்சம் கூட வந்தது. அதுக்கப்புறமா 30,000 பிரிச்சா, அப்புறம் 3,000 பிரிச்சா, அப்புறம் 300 பிரிச்சா, அப்புறம் 30 பிரிச்சா, அப்புறம் 3 பிரிச்சா. மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு 33 கோடியே 33,33,333 ஸ்லோகம் பிரிச்சு கொடுத்துட்டார். கடைசியில ஒரே ஒரு ஸ்லோகம் மிஞ்சு போயிடுது. இப்படி பார்த்தா அதையும் பங்கு போடும் போட்டார். பகவத் கிருப்பை அந்த 32 அக்ஷரம். உடனே 10 பிரிச்சு விட்டார். இந்த 2 அக்ஷரத்தையும் பிரிக்கணும்னா அது முடியவே முடியாது. இந்த அக்ஷரத்தை பிரிக்கவே முடியாதுன்னு சிவபெருமான். அப்ப இந்த 2 அக்ஷரத்தை என்ன பண்றது அப்படின்னு பிரம்மதேவர் பார்த்தா, சத்தியலோகவாசிகள் பார்த்தா, கைலாசத்தில் இருக்கிறவா பார்த்தா.
வைகுண்டவாசிகள் பார்த்தா, சிவபெருமான் பார்த்தா, கஷ்டப்பட்டு பிரிச்சிருந்தோம், 2 அக்ஷரம் கொடுக்கப்படாதா, 2 அக்ஷரம் எனக்கு கொடுக்கறதா என்ன சம்பந்தம், உங்களுக்கு அவ்வளோ இருக்கே அப்படின்னு. உடனே அவள் அப்படியா சரி பரவாயில்ல எடுத்துட்டு போங்க, ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டு கொடுத்துட்டோம், இந்த 2 அக்ஷரம் ஓகுதான் எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டான். எடுத்துட்டு குட்டு ஓடி வந்துட்டாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த 2 அக்ஷரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தகராறே வரும், சண்டையே வரும், எனக்கு இல்லையே சண்டை போடும். ஏன்னா இந்த 33 கோடியே 33,330 ஆச்சரியமான இந்த விஷயங்களுக்கு அஸ்திவாரமே இந்த 2 அக்ஷரம் தான். அதை எடுத்துட்டு ஓடி என்னடா அக்ஷரம் ராமா, ராமான்ற 2 அக்ஷரம் மிச்சமா எடுத்தான், அதெல்லாம் பிரிச்சுட்டா இந்த 2 அக்ஷரத்தை பிரிக்க முடியலையா, அந்த ராமனாவை எடுத்துட்டு ஓடி வெங்கடானா காசிக்கு வந்துட்டான். அது ஞாபகம் வந்ததான் வசிஷ்டருக்கு, அவ்வளவு சிரேஷ்டமாச்சே. அந்த 2 அக்ஷரத்தோட வஸ்து இப்ப பூமியில வந்திருக்கு, பார்க்கும்போதே மனசு ரமிக்கிறதே, எல்லாரும் நினைக்க செய்யக்கூடிய ராமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் என்று தீருமே, எம்மையே ராமவின் 2 எழுத்தினால். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, அன்னன்னைக்கு என்ன நன்மை வேணும் ராமான்னு சொன்னா கிடைச்சு, எத்தனை விதமான செல்வம் வேணுமோ அத்தனையும் கிடைச்சு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, பிராரப்தம் பாவம் எல்லாம் அப்படியே சிதைஞ்சு தேஞ்சு போயிடும், காணாம போயிடும், தேஞ்சு போயிடும், செருப்பு தேய்கிற மாதிரி தேஞ்சு போயிடும். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இனிமேல் ஜனமரணம்லாம் கிடையாது. எப்போன்னு கேட்டா இம்மையே ராமவின் 2 எழுத்தினால். ஜென்மம் இல்லை, மரணம் இல்லை, சம்சார சாகரம் இல்லை. எப்பன்னு கேட்டா ராமா 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 ராமான்னு இந்த 2 அக்ஷரத்தில் வேற எதுவுமே வேண்டாம். ராமா 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 ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு 2 அக்ஷரம். அந்த ராம நாமத்தை பகவானுக்கு சூட்டினா, பகவானை காட்டு ராமநாம ஃபேமஸ் ஆயிடுது லோகத்துக்கு. ஆச்சரியம். ராமா 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 ஹாஹா ராமா. வசிஷ்டர் சொன்ன உன் பிள்ளையாண்டான மூத்த பிள்ளைக்கு பேர் ராமா. என்ன இருக்கு, ஃபேஷனா இருக்கு. கொஞ்சம் அப்படி பயந்தார் தசரதர். வேற பேர் தான் செலக்ட் பண்றல, ஏன் என்ன ஆச்சு இல்லை. பார்கவராமர் ஒருத்தர் இருக்கார், படாபாடு படுத்திருக்காரு. பரசுராமர் அவர் தான் பார்கவராமர். கோபிஷ்ணனா இருக்கார். பிள்ளையும் அப்படியே எடுத்துட்டானா அவர் கோபத்தையே அடக்கக்கூடிய ஒருத்தனி அவர் பார்கவராமன், பரசுராமன், என் கோசலராமன், தசரதராமன், சீதாராமன், கோதண்டராமன், ஜெயராமன். அதனால பயப்படவே பயப்படாது, இந்த ராமன் வேறு அந்த ராமன் வேறு அப்படின்ட்டான். அபாடா. உடனே கௌசல்யா ராமா 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 அவன் காதலியே போய் சொல்றான். அந்த பாட்டு அவளுக்கு. ஆனா குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அப்பா அம்மாலாம் அந்த குழந்தை காதலியே போய் சொல்லுவோம். அதுல வசிஷ்டர், தசரதர், கௌசல்யா, கைகேயி, சுமத்ரா எல்லாரும் சத்தியமா அவன் காதல விழா மாதிரி நாமத்தை வச்சிருக்கேன். அதான் ரகசியம். இல்லை அவன் காதலே போய் ராமா 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 கண்ணு குச்சி குச்சி ஓரத்தை பார்த்துக்கிறேன். ராமா ராமா ராமா. உடனே ஆச்சரியமா பரதனுக்கு பரதன்னு திருநாமத்தை வச்சுட்டார். கைகேயி பெற்ற பிள்ளைக்கு பின்னாடி பெரிய பாரத சமக்க போறான். என்னடா ராஜ்யபாரம் இல்லையா, அத்தனை பேர் அவனை கேவலமா பேச போறா, அத்தனை பேர் அவன் மேல பழி போட போறா, அத்தனை பாரதிய சமந்தண்டு ராமபக்திய நிரூபணம் பண்ண போறா. அதனால இவன் பரதன் எல்லாத்தையும் எல்லா பரத்தையும் தாங்க போறதுனால இவன் பரதன் ஒரு திருநாமத்தை வச்சுட்டான். அழகா சுமத்ரா 2 குழந்தைகளை பெற்றுட்டா. கௌசல்யா கொடுத்த 1 பங்கு, கைகேயி கொடுத்த 1 பங்கு, 2 ரெட்ட பிள்ளையா பிறந்து விட்டு. அழகா அப்படியே பார்த்தா இவன் தான் லக்ஷ்மி சம்பன்னன். இவனை மாதிரி வேற யாருக்குமே லக்ஷ்மியுடைய கடாட்சமே கிடையாது. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன. இவன் லக்ஷ்மியுடைய பூரணமான கடாட்சத்துக்கு ஆளா இருக்கான். ஏன்னு கேட்டா பின்னாடி அகம் சர்வம் கவிஷ்யாமின்னு இவன் தான் பெருமாளோட காட்டுக்கு போகிறான். 14 வருஷம் பகவானுடைய அழுக பகவானுடைய விரகம் வரைக்கும் இவனுக்கு தான் தெரியும். சீதை கூட 10 மாசம் பிரிஞ்சிருவான். இவன் க்ஷண நேரம் பிரிய மாட்டான். அதனால லக்ஷ்மிய சம்பந்தம். அதனால இவனுக்கு லக்ஷ்மணக அப்படின்னு திருநாமத்தை வச்சுட்டார். கௌசல்யாவை பார்த்தார், கைகேயை பார்த்தார், சுமத்ராவை பார்த்தார். ஒவ்வொரு பிள்ளையுடைய பேர் எப்படி இருக்குன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கௌசல்யா பரதா பரதா பரதான்றார், கைகேயி ராமா ராமா ராமான்றார், சுமத்ரா தன் குழந்தை பேரையே சொல்லி அவர் ராமா பரதா ராமா பரதா ராமா பரதான்னு சொல்லிட்டார். ஆச்சரியமா லக்ஷ்மணா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டார். இங்க லக்ஷ்மணான்னு சொன்னாங்க ராமன் திரும்பி பார்க்கறது நம்மாளு.
லக்ஷ்மணா 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 லக்ஷ்மணன் தேவேன்னு கிடக்கிறான். ராமா ராமா ராமான்னா லக்ஷ்மணன் திரும்பி பார்த்துக்கிறது. லக்ஷ்மணா 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 அப்படின்னா உடனே ராமன் திரும்பி பார்க்கறானே தயல அப்படின்னு சொன்னான். ஆச்சரியமான லக்ஷ்மணன் பேரை வச்சுட்டான். கடைசி குழந்தைய பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தன். இவனை பத்தி யாருமே புரிஞ்சுக்க முடியாது. பாகவதாலே கதியில் இருக்கும்படியான ஒரு வஸ்து சத்ருக்னன். சத்ருக்னோ நித்திய சத்ருக்ன, எல்லா விதமான சத்ருக்களையும் ஜெயிக்கக்கூடியவன் இவன். பாகவதால் ஆசிரியிச்சு கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாகவத பிரியன். தத்பிருத்ய பிருத்ய பரிச்சாரகன் பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாதன். குலசேகராழ்வார் முகுந்தமாலால சொல்லும்படியான ஒரு வஸ்து. அதனால சத்ருக்னன், ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னன். ஆனா கௌசல்யா, தசரதர், கைகேயி, சுமத்ரா மற்றவாளுக்கெல்லாம் ராம லக்ஷ்மண பரத சத்ருனா அப்படிதான் வருவாங்க. அப்படிதான் குழந்தை எடுத்திருக்கேன். ராம பரத லக்ஷ்மண சத்ரு யாரும் நடு சம்பந்தம் நுழைக்கிற மாதிரி இருக்கு. ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க. பரமத்தோஷம், ஆனந்தம். குழந்தைகள் நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமா ஜோரா வளர்றது. பாலராம லீலைகள்லாம் சில ராமாயணத்தை காண கிடைக்கிறது. அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம். பாலராமன் பகவான் உரியெல்லாம் அடிச்சு உடைக்கிறான்னு காண கிடைக்கிறது. ஒரு நாள் ரொம்ப பசியா பயலுக்கு அம்மா கூட்ட அம்மா 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 கௌசல்யா காதுல வெள்ளையா பசியா என்ன பண்றது, ஒரு தடி எடுத்தான், உரியா உடைச்சான். அதுல இருந்த வெண்ணையை பங்கு போட்டெல்லாம் கொடுத்துட்டான். அப்புறம் கௌசல்யா வந்தாலும் ஓ உரிய உடைக்கிறையோ நீ அப்படின்னு மிரட்டி வந்து காதல் திருக தெரியும். பகவான் பார்த்தது என்ன இருக்கு, லோகத்தையே பயமுறுத்துற நம்மையும் பயமுறுத்துறது வந்திருக்கு. அதனால அடுத்த அவதாரத்தை இதேதான் வேலை. அவனீத சோரனாவே இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா. அப்படி பாலராம லீலை காண கிடைக்க அழகா பிரபு வளர்ந்துட்டு இருக்கா. அரிசி பல்லெல்லாம் முளைக்கிறது. அதுக்கு அன்னப்பிராசனம் எல்லாம் பண்றான். பகவான் 4 மாசம் அப்படி கவுந்துக்கிறான். அப்புறம் தவற இதெல்லாம் வால்மீகி சொல்லாமலே ஏமாத்திட்டான். சத்தியமா சொல்லணும். அதனாலதான் பாலகிருஷ்ண லீலா ஜெயிச்சு, இல்லாட்டி கிருஷ்ண லீலா தோது போயிருக்கும். அது வரைக்கும் வால்மீகி நாங்கள்லாம் கடன்பட்டிருக்கோம் கிருஷ்ண பக்தாவெல்லாம். நல்ல வேலை பாலராம லீலையை சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா வேதவியாசருடைய கிருஷ்ணலீலா கொஞ்சம் தோத்து போயிருக்கும். அதனால அடி எனக்கு வால்மீகி ஒரு தனியே மரியாதை. ஏன்னா பாலராம லீலை விஸ்தாரமா சொல்லவே இல்லை. அதனால எப்ப பார்த்தாலும் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ண லீலை இழத்தான் சொல்லிட்டு யாரும் பாலராமன் பேர் கிட்ட யாரையோ சொல்ற மாதிரி தான் இருக்கு. பாலராமன் பேர் கூட யாரும் இருக்கிறது, பாலகிருஷ்ணன் தான் பேரே இருக்கு. ஆச்சரியமா இந்த பகவான் லீலை எல்லாம் பண்றான். அவனுக்கு அன்னப்பிராசனம் எல்லாம் பண்றா. அக்ஷராபியாசம், வேதாபியாசம், அதுக்கு குடுமி எல்லாம் வச்சு, காக்கபக்ஷம் சிகை எல்லாம் வச்சு, வசிஷ்டத்துல குருகுல வாசம், கூட லக்ஷ்மணன், கூட பரதன், சத்ருகனன். அப்பப்பா அவ சந்தேகம் கேட்கிறான்னா, நேற்று புருஷ சுத்த மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிறத கொஞ்சம் மறந்து போயிட்டு சொல்லுங்க நீங்க அப்படின்றது. உடனே சமத்தா உட்காரும் கூட அதெல்லாம் ஸ்ரத்தையோட கேட்கணும்டா அப்படின்னு உட்காந்து அப்படி கையெல்லாம் கட்டிட்டு புருஷசுத்த மந்திரம் எல்லாம் அப்படி சொல்றது. ஆஹா அண்ணா சொன்னா நன்னா தான் இருக்கு. புருஷோத்தமனே புருஷசுத்த மந்திரம் சொன்னா நன்னா தான் அப்படி இருக்கு. கையெல்லாம் கட்டிட்டு அழகா சொல்றது. தாத்தாரா ஆயாச்சுன்னா தசரதர் கௌசல்யா தேவின்னா ரங்கராஜனுக்கு பூஜை பண்றான். அவள் விஸ்வாக்குல தனம் தானே ரங்கராஜன். ரங்கராஜனுக்கு பூஜை பண்றான். பகவான் அழகா வந்து காலங்காத்தால குளிச்சுட்டு இந்த குட்டி வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு தேவியன் வந்து கையெல்லாம் கூப்பிட்டு கண்ணத்தெல்லாம் போட்டுட்டு அப்படி கற்பூர ஆரத்தியெல்லாம் ஒத்திட்டு பிரதட்சணம் பண்ணிக்கோடா போது நான் அழகா கையை கூப்பிட்டு வா லக்ஷ்மணா வா பார்த்தா வா சத்ருகுணா அழகா பிரதட்சணம் எல்லாம் பண்ணிட்டு அழகா எழுந்து விழுந்து சேவிக்கிறான். ரங்கராஜன் பார்த்தா நன்னா இருக்கே பிரபு, ஆஹா சௌக்கியமா இருக்கே அப்படின்னு ஆனந்தப்பட்ட பிரபுவே தன்னைத்தானே உபாசனை பண்ணிட்டான். ஆச்சரியமா இப்படி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கான். 5 வயசாச்சு, 6 வயசாச்சு. அக்ஷராபியாசம், வேதாபியாசம் எல்லாம் டக்கர். நன்னா துணர்வித்தை எல்லாம் கத்துட்டான். நன்னா குதிரையெல்லாம் ஓடுறது பயிர், நன்னா கத்தி எடுத்து சண்டையெல்லாம் போடுறது, வில்லு வாழெல்லாம் வச்சுட்டு ஜோரா யுத்தம் பண்றது. அப்பப்ப பார்த்தா கூனியுடைய முதுகு கிடச்சி கொடுத்து பால் எடுத்து அடிக்கிற மாதிரி அம்பால் அடிச்சுட்டே கிடக்கிறது. இருடி உன்னை நிமித்தாம போக மாட்டேன், உன்னை நிமித்தியே தீருவேன், இதே சங்கல்பமா வச்சுருக்கான். ராமாயணத்துல பகவான் தோற்ற ஒரே ஒரு இடம் கூனியுடைய முதுகு ஒண்ணுதான். வேற எங்கேயுமே தோற்ற அஜிதன். அதுக்காகத்தான் கிருஷ்ணனா வந்த உடனே குஜியுடைய தாடையை பிடிச்சி தூக்கி அப்பா அவரா ஜெயிச்சுட்டே ஒரு முதுகு குதிச்சான். ராமாயணத்துல தோற்ற விஷயத்த பாகவதத்துல பகவான் பரிகாரம் பண்ணி ஜெயிச்சுட்டான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 10-11 வயசு ஆயிடுது. அரும்பு மீச முளைக்க ஆரம்பிச்சு. தசரதர் பார்த்தார், ஆஹா வெள்ளையாண்டான் ஜம்முன்னு இருக்கா, ஒரு கைப்பியே கால் கட்டு போட்டா நல்லது. ஏன்னா இப்பயே திருவிழா இறங்கினா எல்லா ஸ்திரீயை கொஞ்சம் முழுங்குறா மாதிரி பார்க்கறது. ராஜகுமாரன் அப்படி அள்ளி முழுங்குறா.
பெண் குழந்தைகளை பெற்ற அம்மாமார்களா வாடா ராமா உட்காந்துக்கோன்னு கூப்பிட்டு உட்கார சிந்தா முறுக்கு இந்தா லட்டு இந்தா பக்ஷம்னு கொடுக்குறாள். இதுவும் மாமி ஏதோ ஆசையா கூப்பிடுறாரு. ஆசையில கணக்கே வேற. அவாவா நல்லா இருக்கு, சமத்தா இருக்காங்க, எவ்வளவு சத்தியவந்தனா இருக்கு. நம்ம பிள்ளை எப்படியாவது ராமன் தலையில கட்டிட்டான்னு நல்லது. தசரத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அவாவா சொல்லிக்கிறாள் மாமிமார்கள்லாம். இன்னைக்கு எங்காத்துக்கு ராமன் வந்தான் தெரியுமோ? என் பொண்ணுதான் எனக்கு லட்டு பண்ணி கொடுத்தேன், பொண்ணு பண்ணி கொடுத்த லட்டு நல்லா இருக்குன்னு ராமன் சொன்னா. உடனே இன்னும் வாங்கி சொல்லா, என் பொண்ணு எள்ளு உருண்டை பண்ணி கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு 2-3 வாங்கி பாக்கெட்லயே போட்டுட்டு போகணும். அவர் சொல்றது தசரதர் பார்த்ததெல்லாம் ஒன்றும் செலிபிட்டு வரமாட்டேன். நம்ம குலத்துக்குன்னு ஒரு கௌரவத்தை இருக்கு. அவாவாளுக்கு கௌரவத்தை தாண்டி ஒரு ஆசையா சத்தியம், அது ஒரு ஆசை தானே. மகாபாரதத்தை ஆசைப்படப்படாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது, சத்தியமா அதிகாரம் கிடையாது. அவனெல்லாம் பார்த்தா பத்மநாபடி சீரடி வரா, பல்லக்கில் வரா, இந்திர வாகனத்தில் வராருன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளும் பத்மநாபம் நடந்தா நன்னா தான் இருக்கும்னு. இப்போ நாங்கள்லாம் நடப்போம். அப்பெல்லாம் தோணும் நம்மளும் மகாராஜா மாதிரி முன்னாடி நடந்தா நன்னா தான் இருக்கும்னு தோணுது. சத்தியமாக தோணதான் செய்ய. கையில் வாழெல்லாம் பிடிச்சிட்டு பத்மநாபம் முன்னாடி போக, பத்மநாபம் நம்மளை பார்த்துட்டு முன்னாடி வரணும், தனி சுகம் தான். பகவான்கிட்ட ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் அருகதையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தகுதியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மனசு தானே வேணும். மனசு ஒன்றும் கவலையில தாம்புலரே தம்முள் நம்முள் புலதே மனசுதான் இருக்கு. கண்டறிய ஆசைப்படுறதை விட பகவானிடத்துல ஆசை வைக்கிறது ஒரு குத்தம் இல்லை. ஏன்னா அவன் எல்லாரையும் மயக்கும்படியா இருக்கான், அவனோட குத்தம். பகவானத்தை மயங்குறோம், நம்ம குத்தம். அவனே அவ்வளோ அழகா இருக்க சொன்னான். கொஞ்சம் அசிங்கமா இருக்கப்படாது, கொஞ்சம் எனக்குக்கிறது மாதிரி இருக்கப்படாது. புவன சுந்தரனா சாட்சா மன்மத மன்மதனா எல்லார் கண்ணையும் பார்த்தா அப்படின்னு இருக்கு. அவன் வாயை திறந்தானா துர்கந்தம் அவளுக்கே தாங்குது. அவன் வாயை திறந்தானா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் திருக்குமோ மறுப்பு சித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கே. அப்படியே சுகந்தமா ஜாதி பத்திரி போட்டு ஏலக்காய் போட்டு ஒரு தாம்பூலம் போட்டுட்டதால அந்த சுகந்தம் இல்லை, ஸ்வயமே சுகந்தம். சர்வகந்தக சர்வரசக. அப்ப அந்த திருப்பவளவா என்ன மனம் மணக்கும். இன்னைக்கா பத்மநாப வாய் பக்கத்துல முகந்து பார்த்தேன்னா என்ன வாசம் அப்படின்னு. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ மறுப்பு சித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கே. அவ்வளவு அழகா இருக்கு, அசந்து போறா. அதுவும் எவ்வளவு அப்படி தலையெடுக்கிறதா, அப்படி அரும்பு மீச பார்க்கிற பார்வையில ஒரு காம்பீரியம், அந்த பௌருஷம், நடக்கிற நடையில ஒரு சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதி. பத்மநாபருக்கு முன்னாடி போற பிரியதர்ஷினியே எப்படி நடக்கிறது அப்படின்னா, ஏ ஜனங்களை என்ன ஓரத்துல பார்க்கிற பத்மநாபர் என் பின்னாடி வர்றாரு, நான் பத்மநாபர் பின்னாடி வர தெரிஞ்சுதா? அது கிருஷ்ணன் பாதியில நுழையிறதுக்கு முன்னாடி இது பாதியில நுழையுது. இது முன்னாடி போய் நிற்கப்படாதோ, பத்மநாபர் முன்னாடி நிற்காது, அவர் வரட்டும் நான் இங்கதான் நிற்பேன். நான் இருக்கிற இடத்துல பத்மநாபர் வருவான், அசாத்தியமா அதுவாடு நிற்கும். அவர் அங்க வந்துட்டாரா, வரட்டும் ஏன்னா என் பக்கத்துல வரணும், அது பாடு முன்னாடி போயிட்டே இருக்கு. அவர் பின்னாடியே தொடர்ந்துட்டே வருவார் பத்மநாபர். சுகம் ஆச்சரியம். அந்த மாதிரி பிரபு அவ்வளவு அழகா இருக்கும். நடக்கிற நட சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதி. மயங்கி போறா மாமிமார்கள். வச்சா கொஞ்சம் சீக்கிரம் பிறந்துட்டேன், லேட்டா பிறந்திருக்கலாம், ஏன் இவ்வளவு சீக்கிரம் பிறந்து தொலைச்சேன் அப்படி அப்பாவெல்லாம் முறைக்கிறான். அப்பா பார்க்க என்னடி வந்து ஏண்டி முறைக்கிறேன், உன்னை யார் எனக்கு சீக்கிரம் பெத்துக்க சொன்னான்? தசரதர் மாதிரி இவன் லேட்டா பெத்துக்கப்படாத 60,000 வருஷம் கழிச்சு பெத்தா மாதிரி. ஏண்டி நான் ராமனுக்கு பின்னாடி பிறந்திருக்கேன், அதுக்கே அது என்னவா என் நெஞ்சினால் நோக்கி காணி. என் ஹிருதயத்தை நின்று ராமனை பாரு, அப்பதான் உனக்கு புத்தி உரைக்கும். நீ சும்மா ஏதோ ராமா ராமான்னு பார்த்து என் வயசுல நின்று என் பாவத்துல நின்று இவனை பாரு, என்ன பாடு படுறேன் தெரியுமா? 8 வயசு கொண்டு இருக்கான், நடந்து போயிடு. எனக்கு 10 வயசு குறைஞ்சாரு. அதிரூப சுந்தரனா இருக்கான். புவனேஸ்வரன் எவ்வளவு சமத்து. அச்சோ, அப்பப்ப மடியில உட்கார வச்சுக்கிறாள் மாமிமார்கள் மாமாமார்கள். சீரனை பெத்துக்கதான் முடியல, ஆசிரியே பக்கத்துல படுக்க வச்சு தாசிக்கதான் முடியல. அப்பப்ப வரும்போது ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், ஒரு புத்தாவாவது கொடுக்க அப்படின்னு பரம சந்தோஷப்பட்டு அப்பப்ப ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாள். அந்த புறத்தில் இருக்கிற வயசானவாள ராமனை கட்டிக்கிறாள், அழுக்கழுக்கா இருக்காள் அவெல்லாம் கட்டிக்கிறாள். ராமா என்னடா சென்று போட்டேன், நான் சுயமே சென்று தான், நானே சென்று, எனக்கு எதுக்கு சென்று அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கறேன். ராமன் ஜம்முன்னு இருக்கா, கூடவே ஒன்று கூட 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 ஒட்டு ஓடி வருது. ராமா அப்படின்னு 2 தடவை தெரியுது. ராமான 4 கால் உள்ள வருது, ராமான 4 கை தெரியுது. என்னடா அதை கூட லட்சணம் வந்துடுது.
பகிப்பிராணைவா பராஹா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன பகிப்பிராணைவா பரா. வெளியில ஒரு பிராணம் கூட கூட ராமா அப்படின்னா கூட ஒன்று நிக்கிறது. தசர ராமான அப்பான்னு ரெண்டு பேரும் கேட்கறதே பல கூட லட்சுமணன் அடே இந்த ராமனதானே கூப்பிட்டு அதுக்காக என்னப்பா நானும் கூட வந்துட்டேன் ஒன்றும் இல்லையே. இல்லடா இந்த ராமனதான் தான் கூப்பிட்டேன், பின்னாடி என்னை கூப்பிடு அந்த சிரமம் வேண்டான்னு அண்ணாவோட வந்துட்டேன். அதே மாதிரி பரவா அப்படின்னு அங்கேயும் 4 கால் வருவான். வேற இந்த சத்ருகன் கூட ஒட்டிட்டே வரும். இதுல என்ன ஆச்சரியம்னா லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன என் தம்பி என் டின்ஸ் அந்த பாசமே இல்லை. ரத்த பந்தம் அது இல்லவே இல்லையா. இங்க என்னமோ லக்ஷ்மணன் ராமன் 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 லக்ஷ்மணன் ஓடுறான், அங்க பரதன் பரதன் சத்ருகன் ஓடுறான். எல்லாரும் பார்க்கிறேன் என்ன சுமத்ரா 2 பேர் பெற்றால வேற யாராவது பெற்றால 2 பேர் சேர மாட எதிர்ப்பு எதிர்மா ஓடிருக்கான். அவன் பாகவதமே ஓடிருக்கான், இவன் பகவானே ஓடிருக்கான். சுமத்ராவோட அந்தப்புறம் தான் எப்பவும் விசிராந்தியா இருக்கு. தசரத வர எங்கடி குழந்தைகள் எங்க குழந்தைகளா ஒண்ணு கௌசல்யாவுடைய அந்தப்புறத்துக்கு போங்க, இல்லை கைகே அந்தப்புறத்துக்கு போங்க. கௌசல்யா அந்தப்புறம் போனா லக்ஷ்மணனை பார்க்கணும், கைகே அந்தப்புறம் போனா சத்ருகனை பார்க்கணும். இங்க வந்தேன்னா நான் தான் இருக்கேன். பார்த்தா சுமத்ராவுக்கு பரம சந்தோஷம். அவன் அப்பப்ப கௌசல்யா போயிடுற, அப்பப்ப கைகேயும் போயிடுற. அங்க போயாவே லக்ஷ்மணன் சத்ருகன் ராமா 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 அப்படி பரதா பரதா பரதா. ஏன்னா அவளுக்கு தன் பிள்ளைக்க பத்தி கவலை இல்லை. ஏன்னா ஒருத்தனை பகவான் பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தனை பாகவதன் பார்த்துட்டு இருக்கான். அபாவான் விட்டுட்டான். எனக்கு பரமபாகி, எனக்கே என் பிள்ளைய பத்தி கவலை. ஒருத்தனை பகவான் பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தனை பாகவதன் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ஒரு பொறுப்பு இல்லை, பாரம் இல்லே இருக்கான். சத்தியமான பாக்கியவதியான ஒரு மாதா. அந்த தைரியம் நிஜமாவே எந்த மாதாவுக்கும் காண கிடைக்கிறது. அசாத்தியமான தைரியம். தசரதர் பார்த்தார், பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தேவதையே தோணி போயிட்டான். இப்பதான் 11 வயசா இருக்கு, அருந்து மீசம் முளைக்கிறது. இப்படி பார்த்தா வசிஷ்டர் பார்த்தா வசிஷ்டர் ஒன்றும் பெருசா கண்டிக்கவே இல்லை. ஆனா அவருக்கு நன்னா தெரியும் பறக்கிறத பார்க்கிற பாக்கியம் பேர் வைக்கிற பாக்கியம் நமக்கு உண்டு. கல்யாணம் பண்ற பாக்கியம் வந்து போனா போட நம்ம சிஷ்யன் பண்ணி வைக்கணும்னு விட்டுட்டான். சமயத்தெல்லாம் பார்க்கலாங்க. வேதாபியாசம் முடிஞ்சு நிறைய பேர் புரோகிதம் பண்ண வருவான். இந்த சீனியர் புரோகிதர் இருப்பான், அப்போ புதுசாக ஜூனியராக வந்து ஜாயின் பண்ணுவோம். இந்த சின்ன சின்ன ஹோமத்தில் நீ போயிட்டு வா அப்படின்னு, அதான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு. அவளுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுல சில காரியங்களை நீ பண்ணு நம்ம சிஷ்யம் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி வசிஷ்டர் பார்த்தா பேர் வைக்கிறது மற்றெல்லாம் நம்ம காரியம். பாவம் பிரம்ம ரிஷிக்கு 10 என்ன பாடுபட்டுருக்கான் விஸ்வாமித்திரன், அவனுக்கு கொடுத்துருவோம். ராமனுக்கு கல்யாணம் பண்ற ஒரு பாக்கியத்தை விஸ்வாமித்திரனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். விஸ்வாமித்திரன் அதுக்காகவே காத்துட்டு இருக்காங்க. அரிசித்திரனை படாத பாடுபடுத்திட்டோம், அதுக்கு பரிகாரமா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தார். ராமன் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டார், பகவானே பிறந்திருக்கான் திவ்ய திசையை தெரிஞ்சு கொடுத்து. இங்க இவன் இப்படி பிறந்தா அங்க ஒருத்தி அயோனிஜையா கர்ப்பவாசமே இல்லாம ஏற்கலப்பையை கொண்டு பூமியை பூமியிலேருந்து ஒரு தாவின் பவிச்சுட்டா சீதா. அது ஆச்சரியமான கர்மயோகிக்கு ஒருத்தர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி ராமனை பெற்றார், இன்னொருத்தர் கர்மயோகம் பண்ணியே தாயாரை பெற்றுட்டார். கர்மநைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயக. கிருஷ்ணாவத சமயத்தை கூட பகவானால ஜனக மகாராஜா மறக்க முடியும். கர்மநைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயக. கர்மத்தினால ஜனகரெல்லாம் கூட மோட்சம் அடைஞ்சார். தசரதர் பட்ட சிரமம் கூட பண்ணலையா, தன் கர்மாவை பண்ணிட்டு இருந்தார். தாயார் தானே ஆவிர்வவிச்சுட்டார் அவருடைய பூமியில். அது மிதிலாவுடைய பலம், தானே பூமியிலிருந்து ஆவிர்வவிச்சுட்டார். இவா 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தாராம் விஸ்வாமித்திரர். இவளோ மிதிலை, அவனோ அயோத்தியா. தாயார் அங்கேருந்து கலப்ப முடியாது, இவனை கலப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்காகவே ஒரு யஜ்யம் பண்ணார். அந்த யஜ்யத்துக்கு தாடகை சுபாகு மாரீசன் இவெல்லாம் சமம் கொடுத்துட்டு இருக்கார். உடனே நேர கிளம்பிட்டார். தசரத சக்கரவர்த்தி அயோத்தியா போனார். சக்கரவர்த்திக்கு பரமஹந்தோஷம், சுவாகத்தம் எல்லாம் சொன்னார். இப்பேற்பட்ட மகாத்மா என்ன தேடிட்டு வரதெல்லாம் பகுபாகியம். உங்களை மாதிரி மகாத்மாக்கள் வந்துட்டாலே சம்சாரிகளுக்கு துக்கமெல்லாம் நாசமாகும், எங்களுடைய பிராரதம் எல்லாம் நாசமாகும். ஆனா இவரே பிராரதமா இவரே துக்கமா வந்திருக்கான்னு அப்ப ராஜாவுக்கு தெரியல. சமயத்தை இப்படிதான் ஆடு. ஆச்சரியமா வந்து நிக்கிறார். தசரதர் கொண்டாட அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்தார். பெரிய ராஜசபை அழகா வந்தார் விஸ்வாமித்திரர். அப்பா நான் ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் ராட்சசாலாம் படாத பாடுபட்டு இருக்கா. நான் இப்ப யஜ்ய தீட்சை வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் அவளை வதம் பண்ண முடியாது, அதனாலே அப்படின்னா. அதனால என்ன வேணும், சைன்யம் அனுப்பட்டுமா, நான் வரட்டுமா? சீச்சி அதெல்லாம் வேண்டாம், இதுக்கு அவ்வளவு சமம். இதுக்கெல்லாம் போய் சைன்ய தரிசனம்னா எனக்கும் கேவலம் உனக்கும் கேவலம். இந்த சைன்யம் எல்லாம் என்ன பண்றது, ஒன்றும் வேண்டாம், உன் புள்ள ஒருத்தனை கொடுத்தா போதும். உடனே பார்த்தா பரதன் இருக்கான், சத்ருகன் இருக்கான், லக்ஷ்மணன் இருக்கு, ஒரு 3 தான் தோன்றது. ராமன்ற ஒரு வஸ்துவை மட்டும் கொடுக்கணும்னு தோண மாட்டேன். சத்தியம் அதுதான்.
பகவானை தவிர எதை வேணா தியானம் பண்ணலாம், பகவானை மட்டும் தியானம் கொடுக்க கூடாது. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டதாக கேட்டாலும் என்ன கேசி அப்படிதானே கேட்கிறேன். நாராயண விட்டு தொலைச்சுடுறா, ஒன்றை விட்டுறேன். அவன் சொன்னான் என்ன விட்டாலும் விடுவேன், நாராயண விட மாட்டேன். என்ன வேணாலும் விடுவேன், நாராயண விட மாட்டானே. நீ யார் சொல்றது? ஒன்ன வேணாலும் விடுவேன், உசிர வேணாலும் விடுவேன், பகவானை விட மாட்டேன்னு தான் பிரகல்லாத். அந்த மாதிரி ஆசைன்னா அவர் அழகா ஒரு பகந்த வேணுண்டா, அதுக்கு என்ன கொடுத்தா போது? பரதன் இருக்கா, லட்சுமணன் இருக்கா, சுத்தனா கருப்பா ஒரு வஸ்து அலையிறது. காகபக்ஷம் சிக்கையோட கண்ணங்கரேன்னு ஜேஷ்டம் ராமம், மூத்த பிள்ளை அவர் தர்கா பாத்தியா, ஜேஷ்டம் ராமம் கர்த்தம் அர்ஹசி, எனக்கு ராமனை நீ தந்தாகும் பக்குன்னு இருக்கான். என்னமோ கோடாளி கொண்டு ஹிருதயத்தை வெட்டினா மாதிரி இருக்கு. எதிர்க்க பார்த்தா யமதர்மராஜா உசிர பறிக்கிறதுக்கு நிக்கிற மாதிரி இருக்கு. என்னமோ வாழகால விஷத்தை குடி அப்படின்னு சிரிச்சுட்டே கொடுக்கிற ஒரு பயங்கரமான பிசாசு மாதிரி நிற்கிறார். அக்கிரமமா இருக்கே. கண்ணே இல்லாத ஒருத்தனுக்கு 50 வருஷமான கண்ணு இல்லை, திடீர்னு யாரோ ஒருத்தர் கண்தானம் பண்ணா கண்ணை கொடுத்துட்டான். கண்ணை திறந்தப்பதான் பார்த்துட்டு இருக்கான், பட்சி பறக்கிறது, மிருகம் நடக்கிறது, மனுஷா அப்படி இருக்கா, தான் உடம்பு எப்படி இருக்குன்னு கண்ணாடி எல்லாத்தையும் பார்த்துட்டா நன்னா தான் இருக்கு லோகம் அப்படின்னு ஒரு 2 செகண்ட் பார்த்துருக்கான். டக்குன்னு அப்படி கண்ணை பிடிங்கினா என்ன பெரிய துக்கம், கண்ணே இல்லாத வரைக்கும் துக்கம். கண்ணை கொடுத்துட்டு அனுபவிக்க ஆரம்பிச்ச பிறகு அப்படி பிடுங்கினா அதுபோல ஒரு துக்கம். பெரிய ஒருத்தன் ஒண்ணுமே கிடைக்கல, தரித்திரவா அப்படியே ரோட்ல சுருண்டு விழுந்து கிடக்கிறான். யாரோ ஒருத்தருக்கு முகத்தை ஜானல்லாம் தெளிச்சு, என்னப்பா பசி? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, வா எங்காச்சுக்கு வா, நல்ல அன்னம் தரேன்னு சொல்லி உட்கார வச்சு தலைவாழ இலை போட்டு அண்ணா சுட 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 சிக்கப்பிரதமன்லேருந்து எல்லாம் ஓலம் காலம் எல்லாம் போது, ஹா நீ பெரியவார் ஆஹா ஓஹோன்னு சொல்லி அப்படி அன்னத்துல அப்படி கை வைக்கிற சமயத்தில் அப்படி இலையை இழுத்தா இருக்கும். அதுபோல துக்கம் தசரத சக்கரவர்த்திக்கு நடுங்கரா, புலம்பரா, அழறா. அப்போ அவனை போய் கேட்கிறேன், பயலுக்கு ஒன்றும் தெரியல, கண்ணெல்லாம் கூட இன்னும் செவந்திருக்கு, ஒழுங்கா தூங்க மாட்டேங்குது. தூங்காத வஸ்து, தூக்கமே வரதில்லை, தூக்கமே வரமாட்டேங்குது பயலுக்கு. என்னமோ நான் சாப்பிடுனா சாப்பிடுறேன், சமயத்தில் தசரர் உட்காந்துன்னு இருக்கா, எல்லாரும் லைனா உட்காந்துன்னு இருக்கா, எல்லாம் அப்படி அப்பதான் பரிமாறின்னு இருக்கா. அழகா குழந்தை பெரியவன் ஆகிட்டான், எல்லாம் சாஸ்திரப்படி எல்லாம் பண்ணணும். அப்ப தசரர் சொன்னா குழந்தை சாப்பிடலையா, கடையில் அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருக்கான். அங்கே ஒன்றுமே பண்ணுறது, காய் போட்டிருக்கா, பச்சடி போட்டிருக்கா, கிச்சடி போட்டு அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கான். என்னடா குழந்தை சாதம் நெய் வாக்கல, இன்னும் பருப்பு போடுறேன்னு சொல்லக்கூடாது. இல்லையப்பா நீங்க சொல்லிட்டே இல்லை, இப்போ அவ்வளோ சமத்தான் இருக்கு. இன்னும் சாதத்துக்கு உப்பு இல்லைன்னா கூட தெரியுது, உப்பு உரப்பு எதுவுமே தெரியாது. நல்லா உப்பு போட்டு கடிக்க கடிக்க அண்ணி மாங்காய் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு. உப்பே இல்லாமல் எதாவது கூட அது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு வஸ்து அப்படி இருக்கா. உப்பு தெரியல, இன்னும் உரப்பு தெரியல, யார் நல்லவா யார் கெட்டவான்னு தெரியல. எல்லாருமே சகஜமா பழகிறான், இதெல்லாம் குணம் பகவானுடைய சகஜமா பழகிறான். இது வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறான், எதையானும் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்றது, உதாசீனம் பண்ண மாட்டேங்கிறான். இவன் எனக்கு பிடிச்சவன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லலை. எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்கு, எல்லா இடத்தையும் சிரிச்சுட்டு இருக்கா, ஏதோ விளையாடுத்தாம பையன் எடுத்துட்டு இருக்கான். இன்னும் ஒன்றும் மெச்சூரிட்டியே வரல, இவனுக்கு மெச்சூரிட்டி வரல. பசங்க சொல்ல மெச்சூரிட்டிலாம் இன்னும் ஒன்றும் வரல பயலுக்கு. இவனை போய் கேட்கிறேட ஒரு என்னமோ நியாயம் எல்லாம் சொன்னான். ராமன் வேண்டாம், ராமன் வேண்டாம், ராமன் வேண்டாம், ராமன் தான் வேணும், ராமன் தான் வேணும், ராமன் தான் வேணும். கடைசியில பார்த்து அரிசானத்தில் சொன்ன அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏ சேமே தமசி ஸ்திதாஹ. அகம் வேத்மி எனக்கு தெரியும் அப்படின்னா. தசரதன் பார்த்தா என்ன தெரியும் இருக்கு? உடனே அவர் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். ராமன் மகாத்மாடா, சத்ய பராக்கிரமன்டா. உடனே தசரதர் வசிஷ்டர் ஒரு பார்வை பார்த்தார். வசிஷ்டர் தலையாடணும், சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கான், கேளு. என் சிஷ்யன் இந்த மாதிரி பேசி நானே கேட்டுக்கிறேன், சமத்தா பேசிட்டு இருக்கான், கேளு. அப்படியே ஒரு ஓரத்தை பார்த்தார். எதான சொல்ல, நீ சொல்றது போய் நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரும். பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசு பேசு பேசு, இப்பதான் ஒழுங்கா பேசுற வயது. ஆனால் பிரம்ம ரிஷி ஆக்கினது இன்னைக்கு தான் என் பயித்துல பால வார்த்தை. திருச்சங்கத்துக்கு லோகத்தை கொடுத்து தபசை வீண் பண்ணி தொலைச்சாய், மேனக்கா ஊர்வசனை அலைஞ்சு தபசை தொலைச்சாய், கோபத்திலேயே எல்லாத்தையும் இழந்தா. இன்னைக்கு தான் பிரம்ம ரிஷி, இன்னைக்கு தான் சக்திஷனா பேசிட்டு பேச விடாத, எப்படியா வாங்கிட்டு போயிடு. நான் சப்போர்ட் பண்றேன், நான் இருக்கேன். விழி கிடைச்சுடுத்து, அவைய கரம் கிடைச்சுடுத்து, குருநாதர் சரணத்து நிழலும் கிடைச்சுடு. பார்த்தா வசிஷ்டோபி மகாதேஜாஹே சேமே தபசி சிதா. எனக்கு தெரியும் நினைக்கிறியா? வசிஷ்டர் மாதிரி ரிஷிகளுக்கு எல்லாம் தெரியும். வசிஷ்டர் பார்த்தா பய சமத்தா பேசுறாங்க விஸ்வாமித்திரன். நல்லா சக்க போர்டு போடுறாங்க, நம்மளுக்கு எந்த போர்டு போடுறானே. அகம் வேத்மி மகாத்மானம், எனக்கு தெரியும் சார். என்ன தைரியம், என்ன தைரியம்.
என்ன நம்பிக்கை வரணும் பகவான். ஆத்ததான கஷ்டம் வந்துருந்தேன் எனக்கு தெரியும் பத்மநாபர் சரி பண்ணி வைப்பாரும் தெரியுமா சொல்லு. பத்மநாபரத்தை கேட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னா அகம் வேத்னி இல்லை. அகம் வேத்னி எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்டா என் ராமனை. நீங்க சொல்ல எனக்கு என் பத்மநாபனை தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்மநாபன், ஒரே பத்மநாபன் தான். ஆனால் அவாவ பத்மநாபன் வேற தான். மகாராஜா சுவாதி திருநாளுடைய பத்மநாபன் வேற தான். திவாகர ரிஷியுடைய பத்மநாபன் வேற தான். பில்வமங்கல ரிஷியுடைய பத்மநாபன் வேற தான். ஐயம்பிள்ள ஆசனுடைய பத்மநாபன் வேற தான். சுவாமி ஆளவந்தாருடைய பத்மநாபன் வேற தான். சுவாமி ராமானுஜருடைய பத்மநாபன் வேற தான். என்னுடைய பத்மநாபன் வேற தான். உங்க பத்மநாபன் வேற தான். ஆனா இந்த பத்மநாபன் அங்க வராது, அந்த பத்மம் இங்க வராது. ஆனா ஒரே பத்து தான் அங்க இருக்க. இந்திரவாகனத்தார் பத்மநாபன் வேறதான். பல்லக்கில் பத்மநாபன் வேறதான். வேட்டைக்கு போற பத்மநாபன் வேறதான். ஆறாட்டுல குடிக்கிற பத்மநாபன் வேறதான். நித்தியம் காத்தால் அபிஷேகம் பண்ணிக்கிற பத்மநாபன் வேறதான். ஒச்சக்கல் மண்டலத்தை நின்று பார்க்கிற பத்மநாபன் வேறதான். கீழே பார்க்கிற பத்மநாபன் வேறதான். அது அர்ச்சனை டிக்கெட் வாங்கி முன்னாடி பார்க்கிற பத்மநாபன் வேறதான். உதயாஸ்தமன பூஜை பண்ணிட்டு பார்க்கிற பத்மநாபன் வேறதான். ஆனாலும் ஒரே பத்மநாபன் தான். இவர் சொல்ல என் ராமன் எனக்கு தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏ சே மே தபசி ஸ்திதாஹ. முடியாதுட்டார். சரி நீயே சந்தோஷமா கோபமா கிளம்பினார் விஸ்வாமித்திரன். வசிஷ்டர் பார்த்தா இருப்பா என்ன வேற சொல்லிட்டா. வசிஷ்டோபி மகாதேஜாஹ இப்ப நான் அனுப்பலைன்னா எனக்கு தெரியல நீயே சொல்லிடுவது. வசிஷ்டருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கு. அதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டாம். இருடா சிஷ்யா ஏன் குதிக்கிறாய்? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே அவசரம் தான். திரிசங்க லோகத்திலேருந்து ராமனை கூடி ஏன் குதிக்கிறாய்? காரியம் சாதிக்கிறத ஒரு நிதானம் வேண்டாம். அப்ப கூட ஒரு குருவா இருக்காரு. என்னத்துக்கு அலையராக்கி சும்மா இருக்கு காரியம் நடக்கும். தையத்தக்கன்னு காலில் வெந்திருக்கு குதிக்கப்படாது. அகம்பேன்னு சொல்லிட்டு வசிஷ்டர் தெரியும் சொல்லி நான் பார்த்துக்கிறேன். எப்பேற்பட்ட ரிஷி ஆனாலும் கௌசிக விஸ்வாமித்திரன் ஆனாலும் குரு அனுகிரகம் இல்லாம பரபிரம்மத்தை தன் பக்கத்தில் அழைச்சிட்டு போக முடியாது. நன்னா ஞாபகம், நன்னா ஞாபகம். நித்தியமே பத்மநாபரை பார்க்கணும். உங்க பலம் இல்லை, உங்க குருவுடைய பலம். பத்மநாப சந்நிதியில பத்மநாபன் என்ட்ரி பாஸ் கொடுத்து உள்ள விடணும். எவ்வளவு வசந்த இடத்துக்கு போனாலும் குரு அனுகிரகம் இல்லாம பரமாத்மா நம்ம பக்கம் வரமாட்டான். தடுக்கும். தசரதன் மாதிரி ஏதோ ஒண்ணு தடுக்கும். பக்கத்துல இருக்கும், கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைச்செடுத்து நினைப்போம், ஆனா கிடைக்காது. அதனாலதான் விழி கிடைக்கணும், அவைய கரம் கிடைக்கணும், குருநாதர் சரணத்தின் நிழல் கிடைக்கணும். நங்கூரம் அதாவது யாரும் கதி இல்லை. வசிஷ்டர் அந்த மாதிரி நங்கூரமா இருந்து சேதுவா நின்னார். சிஷ்யனுக்கும் பகவானுக்கு சேது யாருன்னா குரு. அந்த குரு சேதுவா நின்று ஒன்னும் கவலைப்படாதேன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இதுக்கு மேல நான் சொன்னா என் பத்மநாபன் உதப்பான். 5 நிமிஷமா பிடிங்கிட்டு இருக்கான். போதும் 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 வந்துடு 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 வந்துடு. அதனாலதான் நிறுத்திட்டேன். அவளை டக்குன்னு நிறுத்தினேன் அப்படின்னா பிடிங்க எடுத்துருக்கேன். வந்துடு 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 வந்துடு. என் பத்மநாபனுடைய பலம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। गोपिका जीवन स्मरणम गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம்। जय श्री राधे कृष्णा सत्संग की जय। श्री पूज्य श्री श्री अम्मा की जय। श्री भारत माता की
लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता ओम शांति शांति जय श्री इंदु माता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की எல்லா பக்தாலும் அங்கேயே சேவிச்சிருக்கும் நேரம் ஆயிடுச்சு ராதே கிருஷ்ணன்